கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்த ஒரு நாளை விசேஷமாக நமக்கு கூட்டி தந்து இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதற்கும் அவருடைய வேதத்தை தியானிப்பதற்கும் அவர் தந்த இந்த மகத்துவமான வேலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 20 யாவே உம் அருளை தாருமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக சகோதரர் பிச்சைக்குமார் அவர்கள் நம்முடைய ஜெபத்தில் எடுத்துவார்கள்.
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல தாப்பனே, இருக்கிறவராக இருக்கிறவரே, யாவேனும் பிரசனாமல் ஒன்றான மெய்தாப்பனே, உமக்கு ஒருவருக்கே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகன மகிமையாகவும் எடுக்கிறோம் தாப்பனே. தந்தையே, வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் சகோதரர்களாக ஒன்று கூடவும் சத்தியத்தை கேட்பதற்கும் உம்மை ஆராதனை செய்வதற்கும் சகோதரர்களாக அன்பை பரிமாறிக்கொள்வதற்கும் நீர் கொடுத்த மகப்பெரிய இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்தும் தாப்பனே. அதிலையும் விசேஷமாக இந்த உலகத்திற்கு விளக்கப்பட்டவர்களாக மாம்சத்திற்கு விலகினவர்களாக எங்களை ஒன்று கூட செய்து முதல் அனாதி தீர்மானத்தின்படி உடைய விலையேறப்பட்ட சத்தியத்தை கேட்பதற்கு நீ கூட்டி சேர்த்த உடைய மகாபெரிய இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் இன்றைய நாளும் நாங்கள் கேட்கக்கூடிய அந்த பாடத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய இருதய பலகையில் எழுதி அணிந்தனமும் தாப்பனே. அது மாத்திரமல்ல, மரண பரியந்தம் உண்மையுள்ளாக இருந்து நீர் எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக அந்த ஜீவிக்கிரடத்தை பெற்றுக் கொள்வர்களாக நாங்கள் மரண பரியந்தம் ஓடி இந்த ஓட்டத்தை முடிக்க கிருபை சுரமாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல தாப்பனே, வர தடப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் கூட்டிச் சேரும் அவர்களும் உடைய பரிசுத்த நாமத்தை தொழுதுகளும் உடைய சத்தியத்தை கேட்பதற்கும் நீதாமே கிருபை சுரமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையான ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ஜீவதுமா இருக்கிற ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற அன்பு நாமத்தில் உம்மை கெஞ்சி இறஞ்சி முன்னாடி கேட்டுக்கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே. நம்முடைய விசுவாச பெருமனத்தை சகோதரர் சாம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவாமல் எல்லோரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி இந்தம் இல்லாத ஏக சக்கராதிபதியுமான எகவா என்ற நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரே சர்வத்துக்கும் சுதந்திரம் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலை நிற்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை எழுந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையாருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பரிசுத்தில் வீட்டிற்கு செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கும் தலையாம் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆகியை விசுவாசங்க அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாகிய சகல பிரசுத்தவனோடும் இப்பூமியை நீதியா நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமை பரிகரித்து என்றும் மலியாக தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்ந்தவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைக்குரிய மண்டாவது பரலோக மண்டாவை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் பீட்டர் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள்.
இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை வாசிக்க கேட்போம். வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் ஏக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இதன் விளக்கம்: ஒருமைப்பாட்டிற்கும் சமாதானத்திற்கும் சகோதர அன்பிற்கும் இந்த வார்த்தைகள் எவ்வளவு உற்சாகத்தை தரக்கூடியதாக உள்ளது. இது எவ்வளவாக பொறுமையையும் மனத்தாழ்மையையும் உதவுதலையும் சகோதரரை ஆதரிப்பதிலும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இவை யாவற்றிலும் தேவ ஆவி பெருகி காணப்படுகிறது, மேலும் சரியான பாதையில் அழைத்து செல்கிறது. ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்று கொண்ட பர்னாபாவை போல் ஒத்த குணமுடையவர்களாக விளங்க வேண்டும். தேவனுக்கும் அவர் குமாரனுக்கும் பிரதிநிதியாக இருக்க நாம் சத்திய ஆவியிலே நாளுக்கு நாள் பெருகி ஒவ்வொருவரும் சீயோனுக்கு, அதாவது திருச்சபைக்கு ஆறுதல் அளிக்க பிரயத்தனப்பட வேண்டும். ஆதார வசனம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12 வசனம் முதல் 17 வசனங்கள் முடிய. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கைக்கொள்ள அனுதினமும் நமக்கு அருளை தந்தருவாராக. கர்த்தரிடத்தில் ஒரு வாக்குறுதி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பிரமாணம் என் இருதயத்தை மென்மேலும் ஆட்கொண்டு உம்முடைய சித்தம் அழிவுக்குரிய என் மாம்சத்தில் நிறைவேற்றப்படுவதாக. தேவையான போது உதவியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள உம்முடைய கிருபையை சார்ந்து இந்த வாக்குறுதியை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறேன். அறுவடையின் வேளையில் பொதுவான காரியங்களையும் அதில் குறிப்பாக நான் உரிமையாக உற்சாகத்துடன் பங்கெடுக்க எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பங்கையும் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள உடன் வேலையாட்களுடைய பங்கையும் அனுதினமும் பரலோக கிருபாசன தண்டையில் நினைவு கூறுவேன். இவற்றுடன் உமக்கு உம்முடைய பிரியமான மந்தைக்கும் ஊழியம் செய்ய திராணியுள்ளவனாகவும் நோக்குடன் கூடுமான வரையில் என்னுடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் ஆழ்ந்த பரிசோதனை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். 2 எஜமானர்கள் இருப்பதை நினைவில் கொண்டு அசுத்த ஆவிகளோடு தொடர்புடைய எல்லா துர்க்கருகைகளையும் எதிர்ப்பதற்கு விழித்திருந்து இவையெல்லாம் எதிராளியனுடைய கண்களில் என்று உணர்ந்து எதிராளியனுடைய கன்னிகள் என்று உணர்ந்து எல்லா நியாயமான வழிகளிலும் எதிர்ப்பேன் என்று உம்மிடம் உறுதி கூறுகிறேன். மேலும் கீழுள்ள விதிவிலக்கு தவிர எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எதிர்பாலனிடத்தில் தேவனுடைய ஜனமாகிய சபையார் முன்னிலையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அப்படியே தனிமையிலும் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன்.
விதிவிலக்கு. சகோதரராக இருக்கும் பட்சத்தில் மனைவி, குழந்தைகள், தாய் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கும் பட்சத்தில் கணவன், குழந்தைகள், தந்தை மற்றும் உடன் பிறந்த சகோதரர்கள். மேலும் கூடுமான வரையில் அறைக்கதவுகள் அகலமாக திறந்திருக்காத பட்சத்தில் எதிர்பாலனரோடு ஒரே அறையில் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவ செய்தி கொடுப்பதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் செல்வம் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய சபையின் சார்பாக அன்பையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட இந்த தியானத்தில் இந்த ஒரு ஆராதனையிலே நாம் தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி என்ற தலைப்பிலே தேவ செய்தி கொடுக்கும்படி சகோதரர் செல்வம் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்தலை அடியேன் சார்பாகவும் என்னோட வந்திருக்கிற என்னுடைய துணைவியார் மற்றும் என்னுடைய மகன்கள் அவர்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்திருக்கிற பாண்டிச்சேரி எக்லிஷியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய சார்பாகவும் அன்பின் வாழ்த்தலை இந்த வேலையை உங்க மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் இந்த ஒரு நாளை கிருபையாக கூட்டி கொடுத்து இப்படியாக ஒரு சிறு கூட்டமா இந்த இடத்துல கூடவும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் அவருடைய மகத்துவமான வார்த்தைகளை குறித்து தியானிக்கவும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் மீண்டும் நம்முடைய இரட்சகர் வழியாக நாம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இந்த நாளையும் நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக தான் நம்ம என்ன போறோம்னா ஒரு பாடத்தை பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான பாடம், ஆனாலும் அதையும் புரிந்து கொள்ள தேவன் அவருடைய ஆவியை கொடுத்து வழி நடத்துவாங்க அப்படின்ற விசுவாசத்தோட நம்ம பாடத்துக்குள்ள போலாம். இந்த ஒரு பாடம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ரீப்ரிண்ட் நம்பர் 4808 அந்த ரீப்ரிண்ட்ல இருந்தா இந்த ஒரு பாடம் எடுத்திருக்கோம். ஆதார வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எப்படி இருக்க சொல்றாருங்க? ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஜாக்கிரதைன்ற வேர்டு நம்ம அடிக்கடி வீட்டுல யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? இந்த சின்ன பிள்ளைங்களா திருந்தீங்க, ஒன்னா எப்ப பார்த்து ஜாக்கிரதையா போ, யாராவது வெளில போனா பார்த்து பத்திரமா என்ன பண்ணுங்க, போயிட்டு வாங்க. இப்போ அந்த ஜாக்கிரதைன்றதை எதுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம்னா அந்த ஒரு பாதுகாப்பு. அது இல்லைன்னா என்ன ஆயிடுங்க, ஏதாவது ஆபத்து ஆயிடும். அப்ப என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா செய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இங்க பேதுரு நமக்கு சொல்லியிருக்காங்க, நமக்குன்னா அப்போ சொல்லிட்டாரு, ஆனா அது யாருக்கும் பொருந்துங்க, இப்போ இருக்கிற பாதாங்கங்களாக நமக்குமே பொருந்தும். நீங்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. எதுல ஜாக்கிரதையா இருக்கணுமா? உங்களோட அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும். எதுக்கு நம்ம இங்க கூடியிருக்கோம்? எதுக்காக நம்ம இங்க கூடியிருக்கோம்? இந்த ஓட்டத்துக்குள்ள எதுக்கு வந்திருக்கோம்? தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மள அழைச்சிருக்காங்க, தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாம என்ன செய்யணுங்க, அதை உறுதிப்படுத்தி உண்மை உள்ளவர்கள் என்ன பண்ணணுங்க, ப்ரூவ் பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப தேவன் அழைத்து இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நம்மளுடைய பெரிய டாஸ்கே என்ன அப்படின்னா, இந்த ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் என்ன பண்ணணுங்க, நம்ம உறுதிப்படுத்தணும். அந்த உறுதிப்படுத்துறதுக்கு தான் இங்க பேதுரு என்ன சொல்றாங்கன்னா, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அந்த எவைகளே அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாடத்துல பார்க்க போறோம். அவைகளை நம்மளுடைய லைஃப்ல தொடர்ச்சியா செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, இடறி விழ மாட்டோம். அந்த இடறி விழுவதற்கு திருவிழத்துல பாத்தீங்கன்னா தடுமாறி விழமாட்டோம். சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுவோம், நமக்குள்ள தடுமாற்றம் வந்துரும், அது இருக்காது அப்படின்றத என்ன பண்றாருன்னா
இந்த இடத்துல பேதுரு நமக்கு சொல்றாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப நம்ம பாடத்தினுடைய தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரெண்டா பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வளர்ச்சி அப்படின்னா என்னன்னா நம்ம பாத்திரலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள போலாம். சோ இது நமக்கு தெரிஞ்ச உதாரணம் இல்லைங்களா, வளர்ச்சினாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா. இந்த ஒரு இதுல இருந்து எடுத்துக்கலாம் நம்ம தாவரங்களுடைய வளர்ச்சி. ஏன்னா இது நம்ம கண் கூட நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் பாக்குறோம். நம்ம எல்லாருமே விவசாயிகளா இல்லைனாலும் நமக்கு என்ன தெரியுங்க, இந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றது தெரியும். பாருங்க, இப்போ அந்த ஒரு விதையா இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்தவனே மரமா ஆயிடுங்களா? கண்டிப்பா ஆகாது. இந்த ஒரு வளர்ச்சி எப்படிதான் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் என்ன பண்ணுங்க, அது வளரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இதனுடைய வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி அது வந்து பெருகக்கூடிய காரியத்துல அதுக்குன்னு என்ன இருக்குன்னா ஒரு சில தத்துவங்கள் இருக்கு, ஒரு முறைமைகள் இருக்கு இல்லைங்களா. அது இருந்தாதான் என்ன பண்ணும்னா அது வளரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் நம்மளுடைய குணலட்சணத்தினுடைய வளர்ச்சியிலுமே எடுத்தவனே நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாதுங்க, அந்த ஒரு முதிர்ச்சியை நம்மளால காட்ட முடியுங்களா? எப்படிதான் இருப்போம்னா இந்த ஒரு அழைக்கப்பட்ட அழைப்புல முதலாவது நம்ம எப்படிதான் இருக்கிறோம்னா குழந்தைகளை போலதான் என்ன பண்றோங்க இருப்போம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன பண்றாரு, நீங்க குழந்தைகள் போல பால் உண்ணத்தக்கவரா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஆரம்பத்துல நமக்கு போஷாக்கு வந்து எப்படிதான் இருக்கும்னா ரொம்ப எளிமையா, குழந்தைங்க எப்படி அந்த பிறந்த வயசுல எடுத்தவொடனே அதுக்கு சாப்பாடு கொடுத்துட முடியுங்களா? அதுக்கு 6 month வரைக்கும் என்ன பண்ணணும்னா வெறும் ஃபீடிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா. சோ அப்படிதான் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய குணலட்சண வளர்ச்சியுமே எப்படிதான் இருக்கு அப்படின்னா அது ஒரு கிராஜுவல் ப்ராசஸா தான் இருக்கு. சோ அப்ப நம்மளுடைய வளர்ச்சி மற்றும் அந்த ஒரு அபிவிருத்திலுமே என்ன இருக்குன்னா ஒரு சில தத்துவங்கள் முறைமைகள் இருக்கு அப்படின்னு இங்க பேர் கோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ தாவரங்கள் வளருது அப்படின்னா இப்போ அந்த ஒரு வளர்ச்சியை குறிச்சு ஒரு 2 விவசாயி என்ன பண்ணலாம்னா நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 2 விவசாயி இருக்காங்க, 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பயிரிடுறாங்க. இப்போ ஒரு விவசாயி என்ன பண்றாருன்னா அந்த விவசாயத்தை குறிச்சு சரியான முறையில என்ன பண்ணிருக்காருங்க, கற்று தேர்ந்திருக்காரு. என்னென்ன முறைமைகளை வந்துட்டு சரியா, முறைமைகள்லாம் என்ன பண்ணலாம், அந்த நிலத்தை எப்படி உழணும், அதை எப்படி பதப்படுத்தணும், அதுக்கப்புறம் அதுல விதை எப்படி போடணும், தண்ணி எப்படி பாய்ச்சணும், அதற்கு வேலி வைக்கணுமா, உரம் போடணுமா, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் குறிச்சு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அது என்ன பண்றாருங்க, அவரு சரியான முறையில அவருடைய முறைமைகளை அந்த நிபந்தனைகளை பயன்படுத்தும் போது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் கிடைக்கும், விளைச்சல். இந்த படத்துல பாக்குற மாதிரி எப்படி இருக்குங்க, நல்லா ஒரு முதிர்ந்த நல்ல அதிகப்படியான வசூல தரக்கூடிய ஒரு விளைச்சல் கிடைக்கும் இல்லைங்களா. ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காருங்க, அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காரு, அதற்கான வேலைகளை அவர் என்ன பண்ணிருக்காரு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னொரு விவசாயி இருக்காரு, இப்ப அவரு என்ன பண்றாருன்னா அவரும் கற்றுக்கிறாரு. பட் கற்றுக்கொண்ட காரியத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒழுங்கற்ற முறை, அந்த முறையை சரியா என்ன பண்ணலங்க அவரு ஃபாலோ பண்ணல. ஏதோ அவசியம் விவசாயம் பண்ணணும்னு சொல்றாங்கப்பா அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து ஒரு தேவையில்லாத காரியத்தை அவரு மத்தவங்களுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்க, இதே மாதிரிதான் இருக்கும். எப்படி இருக்கும், காஞ்சி போய் கனிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, விளைச்சலே இல்லாம அவருடைய பலன் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு முதிர்ச்சி அவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, இப்போ அவங்க 2 பேருமே வந்துட்டு சரியா இந்த முறைமைகள் நிபந்தனைகள் பண்ணாலும் இதையும் தாண்டி அது நல்லா வளர கனி கொடுக்க இன்னொரு விஷயம் தேவை. என்னவா இருக்குங்க, என்ன தேவைங்க, என்னதான் வந்துட்டு நம்ம முயற்சிகள் ஏறெடுத்தாலும் சரியான முறைகளை ஃபாலோ பண்ணாலும் தேவனுடைய சகோதரர் அப்படிதான் ரீப்ரிண்ட்ல அழகா கொடுத்திருக்காங்க. அது எப்படிங்களா, தேவனுடைய காற்று, தேவனுடைய சூரிய வெளிச்சம், இதெல்லாம் வந்துட்டு என்ன தேவைங்களா, அந்த இயற்கையின் பிரமாணங்கள், தேவனுடைய படைப்புல அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப உண்மையா இருக்கு, நேர்மையானதா இருக்கு. அது ஒரு காலத்துல அது என்ன பண்ணுதுங்க, சரியா செய்யும் பொழுது இப்ப அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு நல்ல முதிர்ந்த பலன் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த 2 விவசாயில அவரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா சரியா பயன்படுத்தினாரு அவருடைய முறைகளை. தேவனுடைய பிரமாணங்கள், அந்த இயற்கை பிரமாணாக்கிய சூரிய ஒளி, வெளிச்சம், தண்ணீர், காற்று, இதெல்லாம் கிடைக்கும் போது அது என்ன ஆயிடுச்சுன்னா சப்போர்ட் பண்ணி என்ன ஆயிடுச்சுங்க, நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்து அவருடைய அந்த ஒரு முதிர்ச்சியை வந்துட்டு காட்டுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்படியேதான் நம்மளுடைய குணலட்சண வளர்ச்சியிலுமே கூட இப்ப நம்ம என்னதான் பிரயாசங்கள் பட்டாலும் வேற நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு நிறைய சப்ஜெக்ட் கேட்கிறோம், கேட்கிறோங்களா, நிறைய ஆடியோ கேட்கிறோம், நிறைய புக்ஸ் படிக்கிறோம், நம்ம வந்துட்டு வளர்ந்துட முடியுங்களா? என்னதான் நம்ம எக்லிஷியாவுக்கு வந்தாலும் படிச்சாலும் அதை புரிந்து கொள்வதற்கு வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கு என்ன தேவைங்க,
தேவனுடைய ஆவி. அங்க எப்படி அங்க அந்த ஒரு சூரிய ஒளி, காற்று இதெல்லாம் இருந்தாதான் அது என்ன பண்ண முடியுங்க, அந்த ஒரு வளர்ச்சி கொடுக்க முடியுதோ, தேவனுடைய நீதி நெறி பிரமாணங்கள் மற்றும் நிலையான சட்டங்கள் இதெல்லாம் நம்ம கை கொள்ளும் பொழுது அதை புரிஞ்சுக்கிறதுக்கே என்ன வேணுங்க, நமக்கு தேவனுடைய ஆவி வேணும். நம்மளுடைய மாம்சத்துல படிச்சோன்னா ஏதாவது புரியுங்களா? அது அவருடைய மனசு இல்லைங்களா? அவருடைய ஆவி இருந்தாதான் அவருடைய வார்த்தைகளை நம்மளால என்ன பண்ண முடியுங்க, புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தவே முடியும்னு சொல்லி பாக்குறோம். ஒருவேளை இப்ப அந்த விவசாயி பண்ணது போல ஏதோ கடமைக்காக நாங்களும் வரோம், சர்ச்சுக்கு போகணும், தேவனுக்கு பிரியமா எப்படியோ இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டோம், ஓடிடணும், இல்லைன்னா மத்தவங்க பார்த்தா இதாயிடும், அந்த மாதிரி கஷ்டத்தோட அபியாசப்படுத்தணும்னா என்ன ஆகுங்க, முதிர்ச்சி கிடைக்குங்களா, பலன் வருமா? கடைசியில அது என்ன பண்ணுவாரு அந்த தோட்டக்காரரு, இது தேவையில்லாம இடத்த அடைச்சிட்டு இருக்கு என்னத்துக்குப்பா அப்படின்னு என்ன பண்ணுவாருங்க, மொத்தமா வெட்டி தூக்கி போட்டுட்டு திரும்ப வேற எது நல்ல கனி கொடுக்குதோ அந்த ஒரு செடியை வச்சு என்ன பண்ணுவாருங்க, அவரு விவசாயம் பண்ணுவாரு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணுங்க, நம்மளுடைய குணலட்சண வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம சரியா கவனிக்கணும். அப்படின்றதான் நம்ம இந்த ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பாக்குறோம். இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு போகலாம். இப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம எப்போ மாறணும்? எப்போங்க? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்ன்றது நம்ம என்ன பண்றோம்னா அது ஒரு வெளிப்படையான அடையாளம், நம்ம தேவன்கிட்ட அர்ப்பணிச்சோம் அப்படின்றதுக்கு வெளிப்படையான அடையாளமா பண்றோம். சோ இந்த சார்ட் ஆல்ரெடி நீங்க இங்க எக்லிஷாவிலேயே வச்சிருக்கீங்க. இந்த பிளேன்ல நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு தெரியுங்களா? எங்க இருக்கு, எங்கங்க கரெக்ட் சொல்லுங்க சிஸ்டர். எம் பிளேன்ல இருக்கோம், கரெக்டுங்களா? அதாவது நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா பாவம், சாபம், மரணத்துல இருந்தோம். ஆர் பிளேன், அதுதான் என்னன்னா கீழே. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் புண்ணியம் அதை விசுவாசிக்கும் போது நம்ம என்னவா மாறணுங்க, நீதிமான் அப்படின்ற எண்ணப்பட்ட நிலைமை தான் என்னன்னா இந்த என் பிளேன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுத்த ஒரு விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னா, தேவனே என்னுடைய சித்தம் இல்ல, இதுக்கப்புறம் உங்க சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுங்க, நம்மள ஒப்பு கொடுத்தோம் இல்லைங்களா? அதுதான் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய சுயத்தை முற்றிலுமாக பலியா செலுத்தும் போது, அந்த பலியின் ஜீவியம் பண்ணும்போது என்னவா ஆகுறோம்னா, தேவன் நமக்குள்ள ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன பண்றாருங்க, என்ன நடக்குது நமக்குள்ள? அப்போ சொல்லுங்க சார், புதிய சிந்தை, அதாவது நம்மளுடைய விருப்பம், சித்தம் பிளஸ் தேவனுடைய வல்லமை சேரும் போது என்ன ஆகுதுங்க, இந்த ஒரு புதிய சிந்தை நமக்குள்ள உருவாகுது. அதுதான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா ஆவியினால் சேமிப்பிக்கப்படுதல். அந்த ஒரு பிளேன் தான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா எம் பிளேனு. இப்ப அங்கதான் நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா ஆவிக்குரிய பிள்ளைகளாக. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்க, வளர்ச்சியில வளரணும். கரெக்டுங்களா? பொதுவான வளர்ச்சியை குறிச்சு பார்த்துட்டோம். இப்ப ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன பிறர் தேவை அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தடுத்து. பேதுரு சொன்னார் இல்லைங்களாங்க, இவைகளை செய்தால். அப்ப அவைகளை செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வளர்ச்சியில வளர முடியும்னு சொல்லி பாக்குறோம். சோ எப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு உள்ள வந்துட்டோமோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம யாரோட கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டோங்க, தேவனுடைய கட்டுப்பாட்டுல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்னா உலக சார்ந்த அடிமைத்தனத்துல நம்ம இருந்தோம். இப்ப தேவனுடைய ஆவியின் கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு யாருடைய வழிநடத்தல் கீழே வந்துட்டோங்க, அவருடைய வழிநடத்துதல். அதுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நம்முடைய சுய சித்தம், சுய விருப்பம், நம்மளுடைய முயற்சியில எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தேவன் நடத்துறாங்க, அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ நம்ம முயற்சிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம அப்படியே தான் இருக்குமா நம்மளுடைய சுய விருப்பத்தின்படியே? நம்ம அதை யோசிச்சு பார்க்கலாம். அடுத்து என்ன ஆகுதுன்னா, இப்ப அந்த புதிய சிந்தை கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த சிந்தை அடுத்து என்ன ஆக ஆரம்பிக்கணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். பழைய பழக்கங்கள்லாம் அதை தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும், நம்ம நீக்க ஆரம்பிக்கணும். அதான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம் இல்லைங்களா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த ஒரு மறுரூபமாகக்கூடிய ப்ராசஸ் என்ன ஆகணுங்க, நமக்குள்ள தொடங்க ஆரம்பிச்சிரும். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புதிய குணங்களுக்கு, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குணலட்சணங்கள், ஆவியின் கனிகள் படிக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுவதற்கு நம்ம என்ன பண்ணணுங்க, இடம் கொடுக்கணும். அதெல்லாம் இடம் கொடுத்து நம்ம வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோங்க, தேவனுடைய ஊழியங்கள்ல அதிகமா நம்ம கிரியை செய்வோம். அதுல பயிற்றுவிக்கும் போது இந்த ஒரு வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுங்க, வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதனுடைய முடிவுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு பூரண சிந்தை.
அதாவது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு மைண்ட் ஃபுல்லா என்ன ஆகும்னா அவர் விரும்புற மாதிரி அந்த ஒரு சிந்தை என்ன ஆயிடுங்க, உருவானதுக்கு அப்புறம் இந்த அழிவுள்ள சரீரத்துல பெற்றிருக்கிற அந்த புதிய சிந்தை என்ன ஆகுங்க, அழியாமைய சுதந்திரிச்சிருக்கும். தேவனை அதுக்கே உரிய அந்த சரீரத்தை என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பாங்க. சோ அதான் என்ன பாக்குறோம்னா அந்த ஒரு கணம் மகிமை அழியாமைக்குள்ள நம்ம போறத பாக்குறோம். சோ சுருக்கமா நம்ம அத இந்த ஒரு விஷயத்துல இருந்து பார்க்கலாம். இந்த பட்டாம்பூச்சி தெரியும் இல்லைங்களா நமக்கு. சோ இது எப்படிதான் வந்துட்டு அந்த ஒரு முதிர்ச்சி நிலைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படிதான் இருக்குங்க அது, அந்த ஒரு முட்டை லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எப்படி இருக்கு பாருங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்னா அது அவ்வளவு கஷ்டப்படுது. அந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து அது அந்த ஒரு பட்டாம்பூச்சியா வெளியே வரணும் அப்படின்னா அதுக்குள்ள இவ்வளவு ப்ராசஸ் நடக்கணும், பொறுமை ரொம்ப தேவை. வெயிட் பண்ணி தான் என்ன ஆகுதுங்க அது கடைசியா பட்டாம்பூச்சியா அழகா என்ன பண்ணுதுங்க, சிறகடிச்சு பறக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ உயிர்த்தெழுதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பூரணம் அடைந்த அந்த ஒரு மனநிலை தான் என்னன்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்த ஆவிக்குரிய வளர்ச்சியில நமக்கு பெற்றெடுக்கக்கூடிய மனநிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளா நம்ம ஆனதுக்கு அப்புறம் இந்த வளர்ச்சியில வளர்வதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது என்னங்க, தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி இல்லாம நம்மளால எதையும் புரிஞ்சுக்க முடியாது, அவருக்காக எதையும் என்ன பண்ண முடியாதுங்க, கிரியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், இப்ப தேவன் நமக்கு ஆவி கொடுத்திருக்காங்களா, அதை ஃபர்ஸ்ட் கேட்டுருவோம். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோங்களா? கண்டிப்பா அந்த ஒரு தேவனுடைய ஆவியை நம்மளால உணர முடியும். அதை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அதை சரியா நம்ம என்ன பண்ணணுங்க, தக்க வச்சுக்கணும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்தாவை என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ அந்த ஆவி நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது அதை சரியான முறையில பயன்படுத்தும் பொழுது தேவன் இந்த சாவுக்குரிய இந்த அழியா இந்த ஒரு சரீரத்துல இருந்து என்ன பண்ணுவாருங்க, நம்மள உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் 1-2 வருஷம் கூட வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9 மற்றும் 14. 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பவுல் இங்க தெளிவா சொல்றாங்க, தேவனுடைய ஆவி உங்கள இருந்துச்சுன்னா நீங்க அப்படிப்பட்டவங்களா, நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவங்க இல்ல, ஆவிக்கு உட்பட்டவர்கள். அப்படின்னும் போது நம்ம மாம்சத்துக்கு உரிய காரியங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, சிந்திக்கவோ செயல்படுத்தவோ மாட்டோம். மாற ஆவிக்குரிய காரியங்களை அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். அதோட இல்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சோ நம்மளுடைய நோக்கம் என்ன, கிறிஸ்துவினுடைய சரீர அங்கங்களா மாறணும், இந்த ஒரு சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தானே இங்க வந்திருக்கோம். ஒரு கிறிஸ்துவின் பள்ளியில் அதுக்காக தானே டெய்லிக்கும் பயிற்சி எடுக்கிறோம். அப்போ அவருடைய ஆவி இல்லாம, அவரு தலை நம்ம சரீரங்கம், அவருடைய ஆவி இல்லாம, தேவனுடைய ஆவி இல்லாம, அவருடைய வழிநடத்தல் இல்லாம அவருடைய சரீரத்தில் நம்மளால அங்கங்களா ஆக முடியாது. அப்ப அவருடைய ஒரு அல்ல என்பது கிறிஸ்துவினுடைய நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, மாற முடியாதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப மட்டும் இல்ல, யாரு ஆவியினால நடத்தப்படுறாங்களோ அவங்கதான் யாருங்களா, தேவனுடைய புத்திரர்கள். நம்ம தேவனுடைய புத்திரர்கள் தாங்களா. அவரை வந்துட்டு அப்பா பிதாவேன்னு தொழுது கொள்ளக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. அப்போ அந்த ஆவி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்களா, அவருடைய புத்திரர்களா ஆக முடியாது. அதோட கிறிஸ்துவினுடைய உடன் சரீர அங்கங்களாகவும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, மாற முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுங்க, இந்த ஒரு ஓட்டத்துல வந்திருக்கிற நாமோ ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளுடைய மாம்ச தேவைகளுக்காக நம்ம என்ன பண்றாங்க, வேலை செய்யறோம். அதுக்காக அந்த வேலையை விட்டுற முடியாது, அது தேவை. அதோட கூட நமக்கு முக்கியமா இருக்கக்கூடிய வேலை என்னன்னா, இந்த ஒரு குணலட்சண வளர்ச்சியில, ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம என்ன செய்யணுங்க, ஒவ்வொரு நாளும் வளரணும். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அதற்கான முயற்சிகளை நம்ம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து ஏறெடுக்கணும். அப்பவும் போதுதான் என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு அபிவிருத்தி நம்ம வாழ்க்கையில காணப்படும் சொல்லி பாக்குறோம். சோ இப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஆதார வசனத்துல வாசிச்ச அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக போறோம். அப்ப நமக்குள்ள அந்த ஒரு அபிவிருத்தி அடையணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றதுதான் இங்க
அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாங்க, வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசிங்க sister. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். So, உங்க பேதுரு சொல்றாரு இல்லைங்களா, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அடுத்து சொல்லும் போதுதான் ஜாக்கிரதைட்டாங்க. இப்ப முன்னாடி என்ன ஒரு வேர்டு யூஸ் பண்றாருங்க, அதிக. இப்ப ஜாக்கிரதைனாலே நம்ம என்னன்னா அலர்ட் ஆயிடணும், எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். உங்க பேதுரு சொல்றாங்க, நீங்க அதிக ஜாக்கிரதையா என்ன பண்ணுங்க, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்துகொள்ளையும் உறுதிப்படுத்தணும்னா எதை செய்யுங்க, உங்க விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒன்றை ஒன்று தொடர்பு உடையதா இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணுங்க, கூட்டி வழங்கல் சொல்லும் போது நம்ம திருவிழத்துல வாசிச்சீங்கன்னா முயற்சி செய்யுங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது இந்த ஒரு குணலட்சணத்தின் அபிவிருத்தி என்ன ஆகும்னா நமக்குள்ள தொடர்ந்து வரும். ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு, இல்ல ஒரு மாசம் செஞ்சுட்டு, ஒரு வருஷம் செஞ்சுட்டு நம்ம விட்டுட்டா இந்த வளர்ச்சி இருக்குங்களா? எப்படி அந்த தாவரங்களுடைய வளர்ச்சியில தொடர்ச்சியா அதற்கான முறைமைகளை சரியா செய்யும் பொழுது எப்படி அங்க ஒரு பலன் கிடைக்குதோ, நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணுங்க, இத தொடர்ந்து செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா வாசிக்கலாம். 2 பேதுரு 1:10. 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இப்ப இவைகளை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொன்னாருங்க, செய்ய சொன்னாரு. இதை நீங்க செஞ்சீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க, தடுமாறி விழ மாட்டீங்க. இந்த ஒரு வளர்ச்சியில நீங்க நல்லா வளருவீங்க. அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் என்ன பண்ணிடுவீங்க, உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இதை எப்படி செய்யணும்னா தொடர்ச்சியா நம்ம லைஃப்ல நம்மளுடைய மரணம் வரைக்கும் என்ன பண்ணணுங்க, இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல பேதுரு என்ன பண்றாருன்னா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த ஒரு மூலப்பண்புகள் இதை என்ன பண்றாங்கன்னா வேற கோட் பண்றாங்க. 8 மூலப்பண்புகள் நம்ம ஒரு கரு நிலையில இருக்கும்போது, இந்த அழைப்புக்குள்ள வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எப்படிதான் இருக்கு, இந்த புதிய சிந்தை மூலம் எப்படிதான் தேவன் வைக்கிறாங்க, இது ஒரு கருநிலை. இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதல் புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு ப்ராசஸ், எப்படி அந்த கரு வளர்ந்து அது எப்படி அது இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அதுல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கும். சோ ஒருத்தவங்க ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்காங்கன்றத அடையாளத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியுங்க, பார்க்க முடியும். எப்படி ஒரு தாயின் வயிற்றுல குழந்தை கருவா இருக்கும்போது அது வளருதுன்ற அடையாளத்தை சிம்டம் எப்படி தெரியுங்க, அது வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, சோ அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்ப உண்மையாலுமே நாமளும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கோம்னா அந்த ஒரு உணர்தல் நமக்குள்ள என்ன இருக்குங்க, இருக்கும். நம்ம மற்றவங்களை பார்க்கும் போது கூட என்ன பண்ணுங்க, அவங்களுடைய கனிகள்ல என்ன பண்ணும், அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்னா தொடர்ந்து செய்யணும். சோ கரு நிலையில இந்த மூலப்பண்புகள் நம்ம எல்லாம் ஒண்ணு கூட்டி சேர்க்கப்படணும், ஒரு அணு மாதிரி நமக்குள்ள கூட்டி சேர்க்கப்படணும் இந்த 8 மூலப்பண்புகளும். அதுக்கப்புறம் என்ன ஆகணுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வளர ஆரம்பிக்கணும். அப்படி வளர்ந்து ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகும்னா அபிவிருத்தி அடையும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் இந்த 8 மூலப்பண்புகளும் யார்கிட்ட இருக்கு இல்ல அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ ஆராய போறது இல்ல. அது தேவன் என்ன பண்றாங்க, அவருடைய பார்வையில அவருக்கு முன்னாடி எல்லாமே வெளியரங்கமா இருக்கு, எதுவுமே மறைவில்லை. நம்ம யாரையும் பார்க்க வேணாம், மாறா என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் எவால்வேஷன், சுய பரிசோதனை. அப்ப என்ன பண்ணிக்கலாங்க, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். அங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லியிருக்கிற அந்த 8 மூலப்பண்புகளும் நமக்குள்ள இருக்குதா, இல்ல நான் எங்க குறைவுபட்டிருக்கிறேன், எதெல்லாம் நான் கழிக்கணும், எதெல்லாம் நான் இன்னும் சீர்படுத்தணும், அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுங்க, நமக்குள்ளேயும் இந்த ஒரு அபிவிருத்தி வளர்ச்சின்றது காணப்படும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ ஒரு வாட்டி அதை என்னன்றதை நான் லிஸ்டா போட்டிருக்கேன். விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர அன்பு, அப்புறம் அன்பு. சோ இது ஒண்ணு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். முதலாவது விசுவாசம். விசுவாசம் நமக்குள்ள இருக்குங்களா? என்ன ஒரு விசுவாசம் இருக்கான்னு இப்படி கேட்டீங்க. நமக்கு பேரே என்ன சொல்லுவாங்க, பேர் சபையெல்லாம் விசுவாசிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
இப்ப நமக்குள்ள விசுவாசம் இருக்கு கண்டிப்பா, இல்லைங்களா? இல்லைன்னா இங்க வந்து உட்கார முடியுங்களா? முடியாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இங்க இருக்கா அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம் ஏதோ மனுஷங்க மேல வச்சிருக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு பொருள் மேல நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்மள நாமே கேள்வி கேட்கலாம். நான் மனுஷன் இடத்துல விசுவாசம் வச்சிருக்கேன்னா, சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுவோம்னா நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குங்க? மனுஷங்க மேல வச்சிருவோம். பெரிய இக்கட்டான சூழ்நிலை வரும், நெருக்கங்கள் வரும், அந்த நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க? தேவனை மறந்துருவோம். ஐயோ இந்த மனுஷனை போய் பார்த்தா இது என்ன ஆயிடும், தப்புன்னு இந்த வேலை முடிஞ்சிடும், போய் இவர் எப்படியாவது பாத்துறணும் அப்படின்னு தோணுது இல்லைங்களா? இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள், காரு, பைக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இதுதான் என் நம்பிக்கை, இது இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது, இது எனக்கு வேணும் அப்படின்ற அது மேல நம்மளுடைய விசுவாசம் வச்சிருக்குமா அப்படின்னு நம்மள நாம என்ன பண்ணலாம். இப்ப என்ன பண்ணிடுறோம், நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அவருடைய விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள் தேவன் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அவருடைய நேசகுமாரனை கொடுத்து அவருடைய ஈடுபலின் மூலியமா அவருடைய புண்ணியத்தை விசுவாசி நம்மளை கூப்பிட்டாரு இல்லைங்களா? அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தத்தின் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னா, பெயர் சபையில இருந்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, வருஷம் வாக்கு தத்தங்கள் கொடுத்து அதை பயங்கரமா படிப்போம், வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை ஆள்ல முன்னாடி எல்லாம் மாட்டி அதன் மேல அவ்வளவு விசுவாசம் இருக்கும். ஆனா சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வாக்கு தத்தத்தினுடைய மேன்மையை வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுதுங்க, சில நேரங்கள்ல புரியாம போயிடுது. நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நம்மள்ட்ட புத்தகம் இருக்கு இல்லைங்களா? டெய்லியும் நம்மளுடைய குரூப்ல கூட எவன்லி கார்டுல போடுறாங்க இல்லைங்களா அந்த வாக்கு தத்தங்கள். அவ்வளோ வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்தக்கூடியதா இருக்கு. அநேக சோர்ந்து போற நேரங்கள்ல தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுதுங்க, நம்மள பலப்படுத்தக்கூடியதா இருக்கு. சோ அப்படியேப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தின் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னா, என்னுடைய விசுவாசம் அதன் மேல இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாங்க, கேள்வியா கேட்கலாம். நான் அவரில் மறைமுகமாக நம்பிக்கையை வைத்திருக்கிறேனா, சபையா இருக்கிறோம், சகோதரோட இருக்கும்போது தேவன் இந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு நம்புறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்ம சோர்வுக்குள்ள போகும்போது தேவனை நம்புறோமா, தேவன் இதை கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு அவர் மேல நமக்கு விசுவாசம் வருதுங்களா? நம்ம சேர்த்து தூக்கி பார்க்கணும். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தேவன் என்ன பண்ணுவாருங்க, எனக்கு செய்வாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோங்க, சேர்த்து தூக்கி பார்க்கணும். எல்லா சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வை பெற்றிருக்கிறேனா, ஒருவேளை தேவன் பேர்ல நம்பிக்கை விசுவாசம் அதிகமா இருக்குன்னா, அவருடைய வார்த்தைகள்ல அவருடைய திட்டத்துல ஏதாவது குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை என்ன பண்ணுங்க, நம்மள சரியான வகையில நடத்தும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம நடப்போம். ஏன்னா இன்னைக்கு அநேக என்ன பண்ணுங்க, தவறான உபதேசங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், விசுவாச குறைச்சல் வரும்போது ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஆமா அதா கூட இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்னா, தவறான குழப்பங்கள் அந்த தீர்வுகளுக்கு கண்டுபிடிக்க முடியாம நம்மளும் என்ன பண்ணிடுறோங்க, விசுவாச குறைச்சலுக்குள்ள போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்மளுடைய விசுவாசம் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதோட மாத்திரம் இல்லாம, தேவன் பேர்ல நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிறோம் அப்படின்றத தூக்கி பார்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு 2 பேரை பார்க்கலாம், வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:12 2 தீமோத்தேயு 1:12 அதின் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாருங்க, அவர் இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு வந்துட்டாரு. அவருடைய வாழ்நாட்கள்ல அவர்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாருங்க, விட்டுட்டு தேவனுக்காகவும் கிறிஸ்துக்காகவும் என்ன பண்ணிட்டாருங்க, வந்து அநேக பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் படுறாரு. அந்த சூழ்நிலை சொல்றாரு தீமோத்தேயு கிட்ட, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எப்படி சொல்ல முடியும் அந்த வார்த்தையை? யோசிச்சு பாருங்க. எனக்கு வர்றது பாடுகள், உபத்திரவங்கள், என் மரணத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன்னு தெரியுது, ஆனாலும் நான் யார விசுவாசிக்கிறேன், தேவன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல பசங்களோட பசங்க சண்டை போட்டுட்டா திரும்பி போயிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏய் எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது விளையாட்டா சொல்றாங்க. இங்க நம்ம அவருடைய பிள்ளைகளா இருந்து யோசிச்சு பாருங்க, எங்க அப்பா யாருன்னு தெரியுங்களா? அவரு நினைச்சா எதுவும் பண்ண முடியும், அவரால மாற்ற முடியாது எதுவும் இல்லை அப்படின்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். சோ பவுலுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததுங்க. அதனாலதான் சொல்றாரு, அந்த வேலையிலையும் அவ்வளவு உபத்திரவம் பாடுகள் அனுபவிக்கும் போது நான் யாருன்னு அவரை குறிச்சு என்ன பண்ணிருக்கேன், அறிஞ்சு வச்சிருக்கேன். அப்ப நாமளும் என்ன பண்ணணும்னா இப்படிப்பட்ட விசுவாசத்துல வளரணும்.
தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வாங்க. வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு இல்லைங்களா, உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றத விசுவாசிக்கணும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு இல்லைங்களா, 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணி 100 வயசுல குழந்தை பிறக்குது இல்லைங்களா. அந்த 25 வருஷம் அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஐயோ வருமா வராதா இப்படி இருக்கும். ஆனாலும் அவர் அதனாலதான் சொன்னாரு, ஆபிரகாம் விசுவாசத்தான அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நம்ம ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னா இந்த ஒரு விசுவாசத்தின் மூலியமா தான் என்ன பண்ணிருக்கோங்க, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி பாக்குறோம். அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். காலங்கள் கடந்து போகலாம், வெயிட் பண்ணணும். தேவன் பேர்ல விசுவாச குறைச்சல் நமக்குள்ள வரக்கூடாது அப்படின்றத என்ன பண்றோம்னா இவரு மூலியமா நம்ம பாக்குறோம். இவருக்கு மேல ஒருத்தர் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் வசனம் வாசிக்கலாம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். யோபு என்ன சொல்றாருங்க இந்த இடத்துல, அவர் என்ன கொன்னு போட்டதுக்கு அப்புறம் எங்க இருக்க முடியும்? அவர் நம்பிக்கை பாருங்க. ஏன்னா தேவன் திரும்ப கொண்டு வருவாருன்ற அந்த ஒரு விசுவாசம், அந்த வார்த்தை அழகா சொல்றாரு இல்லைங்களா. அவர் என்ன கொன்னே போட்டாலும் யார் தாங்க, அவரை தான் நான் நம்புவேன், அவரை தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா, முதலாவது ஒரு பண்பு விசுவாசம் அப்படின்றதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தைரியம், விசுவாசத்தோட தைரியத்தையும். இங்க தைரியம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நடைமுறை லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த தைரியமா அப்படின்றத யோசிக்கணும். இல்ல பேதுரு இந்த இடத்துல எந்த விதமான தைரியத்தை சொல்றாங்க? தைரியம்னா நான் பயப்படாம இருட்டுல எங்கனாலும் போவேன், என்னால ரொம்ப தைரியமா இருக்க முடியும் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த தைரியத்தை நம்ம என்ன பண்ணலன்னா இங்க பார்க்கல. மாறா இங்க சகோதரர் தைரியம் அப்படின்றதுக்கு என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா நல்ல ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை. அந்த ஒரு பவுல் சொல்றாங்களா, சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுது அப்படின்னு. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கணும், நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அப்படி நான் வாழ முயற்சிக்கிறேனா அல்லது நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாங்க யோசிச்சு பார்க்கலாம். நம்ம பண்ண உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கிறோமா? இந்த அழைப்புல தேவன் நம்மளை அழைச்சி இந்த ஒரு ஓட்டத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்துல ஞானவான்கள், ஆனா தேவன் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலங்க இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கல. மாறா அவரு பவுல் சொல்ற மாதிரி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து நம்மள என்ன பண்ணிருக்காருங்க கூப்பிட்டிருக்காரு. அவருடைய மாபெரும் சத்தியங்களை நமக்கு என்ன பண்ணிருக்காருங்க கொடுத்திருக்காரு. ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டு இதுக்கு நான் உண்மையா இருக்கிறேனா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்க, அதுதான் தைரியம். ஒருவேளை நம்ம உண்மையா வாழ்ந்துட்டோம்னா யோசிச்சு பாருங்களேன், நம்மள யாராவது குற்றப்படுத்த முடியுமா? அங்க போய் நிக்கலாம், அதுதான் தைரியம். என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியும். ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு என்ன பண்ணும் தெரியும். அவர் என்ன பண்ணிருக்காருங்க, என்ன உண்மை உள்ளவன் நீ என்ன பண்ணிருக்காரு பவுல் சொல்றாருங்களா, அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று என்னை அழைத்திருக்காரு அப்படின்னு. இந்த ஒரு ஓட்டத்துல அவர் அழைச்சிருக்காரு அப்படின்னா சும்மாலாம் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது. இப்ப நம்ம பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதோட கூட இல்ல சக மனிதர்களோடு, சபையில மட்டும் இல்ல நம்ம ஒர்க் பண்ற இடம், நம்ம சுற்றி இருக்க இடங்களை கூட நம்ம எப்படிப்பட்ட தன்மையை காட்டணுங்க, நேர்மை தன்மை. அவர் ரொம்ப நேர்மையானவருங்க. நம்மளுடைய கிரியைகள் வெளிப்படுதா அப்படின்றத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு யார எக்ஸாம்பிளா எடுக்கலாம் அப்படின்னா தானியேல் என்ன பண்ணாருங்க, பாபிலோன்ல சிறைப்பட்டு போனப்போ அங்க அந்த நாட்டு ராஜா தரியு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா 30 நாள் என்ன பண்ணணும்னா அவரை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னும் போது அவருடைய பிரதானிகள் என்ன பண்றாங்க, இவருடைய தேவனுடைய விஷயத்துல குற்றப்படுத்தினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த முத்திரமோர சீல் அவங்க என்ன பண்றாங்க, இவரை கொண்டு போய் சிங்க கபில போட்டுட்டாங்க. தரியுக்கு வந்துட்டு தெரியும் இவர் உண்மையாலுமே தேவனுடைய மனுஷன் தான், இவர் அதை பண்ணிருக்க மாட்டார். அவரை விடுவிக்க எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனாலும் என்ன பண்ணல முடியல, கொண்டு போட்டாங்க. இப்ப நைட்டு ஃபுல்லா அவருக்கு தூக்கமும் வரல. தரியு ராஜாவுக்கு என்ன பண்றாருங்க, காலையில ஏஞ்சி ஓடி வர்றாரு, தானியேலே தேவனுடைய தாஸ்னி உங்களை சிங்கத்தில இருந்து காப்பாத்திட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டு வரும்போது தானியேல் அங்க அழகா சொல்லுவாரு, அவர் என்ன என்ன பண்ண சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு என்ன காப்பாத்திட்டாரு சொல்லும் போது, அது ஏன் அப்படின்னா நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன், உங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணல, எந்த ஒரு நீதிக்கேடும் செய்யல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னதான் அந்த இடத்துல கண்டிஷன்ஸ் வந்தாலும் அவர் தேவனுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை சரியா செஞ்சாரு. இந்த ஒரு நேர்மை தன்மை, அந்த ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழும்போது சிங்கத்து முன்னாடி போய் தைரியமா நிக்க முடியுங்களா? அவரு நின்னாரு. ஏன்னா தெரியும் அவர் வாழ்ற வாழ்க்கை அப்படி. தேவன் அதனோட வாயை என்ன பண்ணிட்டாருங்க, கட்டி போட்டாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய லைஃப்ல ஒரு நேர்மைத்தன்மை இருக்கணும், நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்றத அந்த தைரியத்துல இருந்து பாக்குறோம். சோ இன்னும் அதிகமா நம்ம சங்கீதத்துல இருந்து கூட அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத கூட வாசிச்சிடலாம்.
சங்கீதம் 15:2-5 வரை வாசிச்சிட்டு. 15 சங்கீதம் 2 வசனம் முதல். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தாவீது இங்க சங்கீதத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நேர்மையா வாழ்றவங்க, நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப உத்தமனா நடப்பாங்க, நீதியை நடப்பிப்பாங்க, மனதார சத்தியத்தை பேசுவாங்க. சும்மா வாய்க்காக இல்ல, அவங்களோட உள்ள இருந்து என்ன பண்ணுங்க, அந்த சத்தியம் வெளிப்படும். தன் நாவால யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க, தீமை பேசுறது அந்த ஒரு காரியங்களை என்ன பண்ண மாட்டாங்க. மத்தவங்க பேசலாம்னு என்ன பண்ணுவாங்க, இவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தப்பான முறையில நடக்கிறவங்களே இவங்க பார்வைக்கு ரொம்ப அற்பமா இருப்பாங்க. ஆனா தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப கனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தன் பணத்தை இவங்க யாருக்கும் வட்டிக்கு கொடுக்கறது இல்ல, மத்தவங்கள்ட்ட இருந்து என்ன பண்றாங்க, பரிதானம், லஞ்சம், அந்த மாதிரி எல்லாம். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் இது என்ன பண்ணுனா, சில நேரங்கள்ல நமக்கு உலக பிரகாரமா இருக்கும்போது இதுதானே சின்ன விஷயம் தானே அப்படின்னு என்ன பண்ணிவிடுங்க மனசு, நம்முடைய மாம்சம் என்ன பண்ணிவிடும், சில நேரத்துல அத ஏற்றுக்கொள்ள சொல்லும். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தைரியம் அப்படின்ற அந்த பண்புக்கு இந்த ஒரு நேர்மையான அந்த ஒரு வாழ்க்கை, நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றத என்ன பண்றோம்னா இந்த ஒரு பண்புல இருந்து நம்ம பாக்குறோம். விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் என்ன பண்ணுங்க, ஞானம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஞானம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி புரிஞ்சுக்கலாங்க, பேதுரு இங்க சொல்லக்கூடிய ஞானம் என்ன, தேவனுடைய எண்ணங்கள். சகோதரி வேற என்ன இருக்குங்களா? சாலமோன் ஞானி, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஓகே, நீங்க சொன்னீங்களா, கரெக்ட். தேவனே அறிகிற அறிவு, வேறு கிட்ட கரெக்டா வந்துட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னா, ஞானம் சொல்லும் போது இந்த உலக பிரகாரமா நம்ம நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலையில சேரணும், அதுக்கான ஞானம் நமக்கு தேவையா அப்படின்னா அது என்னங்க, அது லௌகீக ஞானம். அது நமக்கு தேவையா? அது தேவையே இல்லைங்க. போதுமான அளவுக்கு படிக்கிற அளவுக்கு ஒரு ஞானம் இருந்தா போதும், ஒரு வேலையில போய் சேர்ந்து நம்மளோட தேவைகளை சந்திப்பதற்கு அது இருந்தா போதுமானது. வேற என்ன இங்க இடத்துல பேதுரு உங்களுக்கு இந்த ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, தேவனை அறிகிற அறிவுல, தேவனை தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கும் தேவனை பத்தி தெரியும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? எனக்கு தேவனை தெரியுங்க, இயேசு கிறிஸ்து தேவன்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனை பத்தி எனக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்றது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க தேவனை குறிச்சு அறிஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் தாங்க, கரெக்டுங்களா? நிலையான வீடு நமக்கு இங்க இல்ல, நம்மளோட குடியிருப்பு எங்க இருங்க, பரலோகத்தில் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அங்க நம்ம சிந்தைகளை பயிற்றுவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பேதுரு இங்க சொல்றாங்க. அப்ப அவரை குறிச்சு அதிகமா அறிஞ்சுக்கணும். தேவன் எப்பேற்பட்டவங்க, நம்மளை அழைச்சிருக்காங்கன்னு சும்மா சொல்லிடுறோம், எப்பேற்பட்ட தேவன் அவர், அந்த சராசரத்தையும் படைச்ச தேவன். அவரு அந்த கேலக்சில இந்த பூமி ஒரு சின்ன ஒரு கோளு, அதுக்குள்ள எங்கேயோ கிடக்கிறோம் நாமோ. அவருடைய பார்வைக்கு அவன் மனுஷனை நீர் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்பேற்பட்டவருங்க அவருக்கு முடிவே இல்லை. அவரு தான் நம்முடைய தேவன். அப்படி இருக்கிறவரை நம்ம எந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறோம், அவருடைய திட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு குறிச்சு அறிஞ்சு வச்சிருக்கிறோம். தேவனுடைய திட்டம் நம்ம வச்சிருக்கிறோம், தெரியும். அந்த திட்டத்துல நம்ம எங்க இருக்கிறோம், அதை நான் சரியா செயல்படுத்திட்டு இருக்கிறேனா, அனுதினமும் அதை பற்றி நான் பெற்றுக்கொண்ட அந்த அறிவை நான் நிறைவேற்றத்துக்கு எந்த அளவுக்கு நான் தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். இந்த ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லும் போது முரண் பிடிக்கிறது இல்லைங்களா? சில நேரங்கள்ல நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூடும்போது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, முரண் பிடிப்பாங்க இல்லைங்களா? வரல அப்படின்னு. அப்போ நம்ம அப்படிதான், தேவன் நம்மளை அழைச்சி அவரோட சத்தியத்தை கொடுத்து அவரோட திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றத்துக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்காம மாறா என்னோட சொந்த வேலையும் என்னோட சுயசித்தத்தையும் நான் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னா அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப என்னுடைய சித்தத்தை நான் ஒப்பு கொடுத்து அவரோட ஒத்துழைக்கிறேனா அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு அழைப்புல வந்திருக்கிற நம்மளுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறணும். இப்ப கிறிஸ்து அவருடைய வேலை என்னன்றத சரியா என்ன பண்ணாருங்க, புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அவரோட சித்தம் என்ன அப்படின்றத என்ன பண்ணாருங்க, சரியா புரிஞ்சிருந்தாரு. அதை மெடிடேட் பண்ணாரு. கரெக்டா 3.5 வருஷம் அவரோட ஊழியத்துல என்ன பண்ணிட்டாருங்க, பர்ஃபெக்டா முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு.
அவருடைய அடிச்சூடுகளை தான் நம்மளும் பின்பற்றோம். அவருடைய சரீரத்துல அங்கங்களா போறதுக்காக தான் நம்மளும் வந்திருக்கிறோம். இப்ப நம்மளும் என்ன செய்யணும்னா அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அதை நம்ம புறக்கணிக்கிறோம், அவாய்ட் பண்றோம் அப்படின்னா, எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா என்ன பண்ண முடியாது என்னால, அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு உலகத்துல, அப்ப இன்னும் இதை முடிக்கணும் அதை முடிக்கணும், எவ்வளவு காலம் அதையே செஞ்சிட்டு இருப்போம். இது நம்மளுடைய வீடு இல்ல, நம்மளுடைய குடியிருப்பு இல்ல. அப்படின்னும் போது அப்பாவுடைய வேலையை செய்யணும், இங்க அவருடைய சித்தத்தை இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும், அவருடைய ஊழியத்தை இன்னும் அதிகமா பண்ணணும்ன்றதுல நம்ம வளரணும். அப்படி புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதை அசட்டை பண்றோமா, தெய்வீக தரநிலை, ஒரு ஸ்டேட்டஸ். அவர் எப்பேற்பட்டவர், அவரு இறங்கி வந்து நமக்காக எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது அவர் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்டுட்டு அவரோட ஒத்துழைக்கல அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேட்டஸ், அவருடைய மகிமையை நம்ம என்ன பண்றோமா, அசட்டை செய்யறோம். அப்போது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வெளிப்படும். நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றது அதையும் என்ன பண்ணிடலாங்க, நம்மளால உணர முடியும். உதாரணத்துக்கு உலக பிரகாரமா நம்ம பார்த்தா கூட ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் வந்து, உதாரணத்துக்கு நம்மளுடைய ஒரு சிஎம்ஓ இல்ல ஒரு மினிஸ்டரோ யாராவது ஒருத்தர் நம்மளை வீடு தேடி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து சேர்ல உட்காந்து, வா இந்த மாதிரி உன் கூட சேர்ந்து நான் ஒரு ஒர்க் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லி பேசும்போது, எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா? அது என்ன ஆகும்னா, அவரு பதவி செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள்ட்ட வந்து உன்னை கொண்டு நான் ஒரு ஊழியத்தை செய்ய போறேன் அப்படின்னு கூப்பிடும்போது அதை அசட்டை பண்ணோம்னா நீ எந்த அளவுக்கு இருக்க அப்படின்றதையும் வெளிப்படுத்தும். அவங்களையும் நம்ம என்ன பண்றோம், அசட்டை பண்றோம். ஏன் தேவனால அவரோட திட்டத்தை தனியா செய்ய முடியாதுங்களா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய கேலக்சி எல்லாத்தையும் உருவாக்கி படைச்சவரு திட்டத்துல அவரால் நிறைவேற்ற முடியாதா? இல்ல அவருடைய நேசகுமாரன் அவரை மட்டும் கொண்டு நிறைவேற்ற முடியாதுங்களா? அவரால் முடியாமையாங்க நம்மளை அழைச்சிட்டாரு. அவரால் முடியும். ஆனாலும் அவருடைய நேசகுமாரன் அவருடைய மகிமையில நமக்கு என்ன பண்ணிருக்காருங்க, ஒரு பங்கு கிருபை அளிச்சிருக்காரு. அவரோடு கூட சேர்ந்து இந்த ஒரு ராஜ்யத்துல அந்த ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஒத்துழைக்காம இருக்கிறோம் அப்படின்னா அந்த தேவனுடைய மகிமை நம்ம என்ன பண்றோம், அசட்டை செய்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதோடு மட்டும் இல்ல, இந்த உலக ஞானம் வந்துட்டு நம்மளை எதுக்கு நேரா வழி நடத்தும்னா தேவனுக்கு பிரியமில்லாம காரியங்களை செய்யுது. கரெக்டுங்களா? ரொம்ப அறிவாளியா இருந்தா என்ன பண்ணுவாருங்க, பயங்கரமா யோசிப்பாரு, படிச்சுட்டு எங்க ஃபாரின் போகணும் வேலை செய்யணும் அப்படின்னு தேவனோட திட்டத்தை விட்டே கொண்டு போயிடும். ஆனா பரத்துல இருந்து வர்ற ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. இப்போ தேவன் கொடுக்கிற அந்த பரத்திலிருந்து வர்ற ஞானம் எப்படி இருக்குன்னா சுத்தமா இருக்கும், சமாதானம், சாந்தம், இணக்கம், நற்கனிகளால நிறைஞ்சதா இருக்கும். அதுகிட்ட பட்சபாதம், மாயமற்றது. அப்படின்னா தேவன் கொடுக்கிற அந்த ஞானம் நம்மளை எப்படிதான் வழி நடத்துங்க, இப்படிப்பட்ட நேரா காரியங்களுக்கு தான் நடத்தும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எத்தனை பார்த்துட்டோங்க இது வரைக்கும்? 3. விசுவாசம், தைரியம், ஞானம் பார்த்துட்டோம். சோ ஞானத்தோட 4வது என்னங்க, இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் அப்படின் போது செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இச்சை அடக்கம் அப்படின்றது பொதுவா நம்ம எப்படிதான் புரிஞ்சுப்போங்க, சாப்பாடை மட்டும் முன்ன வச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், அதுல நான் இச்சை அடக்கமா இருக்கிறேனா அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க நம்ம யோசிக்கிறோம். ஆனா சகோதரர் இங்க சொல்லும் போது அந்த இச்சை அடக்கம்ன்றது நம்மளுடைய புசிக்கிறது, குடிக்கிறது அதோட மட்டும் இல்ல, குடும்ப ஏற்பாடுகள், நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய நடக்கை, எல்லா விஷயத்திலையும் சுய கட்டுப்பாடு இருக்கணும். கரெக்டுங்களா? இப்ப குடும்பத்துல ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம ஏற்படுத்துறோம் அப்படின்னா அதுலயுமே வந்துட்டு என்ன இருக்கணுங்க, கண்ட்ரோல் இருக்கணும். மீறி போனா என்ன ஆகும்னா அதுமே தப்பா போயிடும். ஓவரா திங்கிங் பண்ணிட்டே போனோம்னா என்ன ஆயிடுங்க, அதுவும் பிரச்சனைல கொண்டு போய் முடியும். வார்த்தைகள், எல்லா விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலா இருக்கணும். இந்த ஒரு குணலட்சணத்தினுடைய ஒரு மூலகமா இருக்கிறது என்ன அப்படின்னா சுய கட்டுப்பாடு. இப்ப இதை நம்ம வாழ்க்கையில பெற்றிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை வந்துட்டு நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணுங்க, முயற்சிகளை எடுக்கிறோமா? இல்ல அந்த நேரம் எடுத்துட்டு ஏதோ ஒரு நாள் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப என்ன பண்றோங்க, மறுபடியும் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது. இதை ஓவர் கம் பண்ணணும், இந்த ஒரு இச்சை அடக்கத்தை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா முன்னாடி பார்த்த ஞானம். சோ தேவனுடைய ஞானம், அந்த ஒரு விசுவாசம் இதெல்லாம் சேரும் போது என்ன பண்ணும்னா இந்த ஒரு சுய கட்டுப்பாடு அவருடைய காரியங்கள்ல அதிகப்படியான வைராக்கியத்தை கொடுக்கும். தேவனுடைய காரியத்துல அவருடைய வேலையில அதிகமா ஈடுபடும் போது
நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பூமிக்குரிய காரியங்களை சரியான விதத்துல என்ன பண்ணுவோங்க, கையாள ஆரம்பிச்சிருவோம். இது இன்னொரு விஷயம் எப்படி சொல்லலாம், இது ஒரு நிதானம் கூட சொல்லலாம். இப்ப நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, நம்ம சுற்றி உள்ளவங்க இடத்துல நம்ம சரியா அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள இல்ல அப்படின்னா, மனம் பதறி ஒரு வார்த்தையை பேசிட்டோம்னு வச்சு, வார்த்தையில கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா என்ன ஆயிடுங்க, உங்களை குறிச்சு அவங்க மேல என்ன ஆயிடுங்க, ஒரு தவறான வந்துடும் இல்லைங்களா. இவரு இப்படிதாங்க, என்னமோ சர்ச்சுக்கு போறாருன்னு சொல்றாரு, ஆனா என்ன பண்றாரு, இப்படிதான் நம்மளை விட மோசமா இருக்காங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஈஸியா என்ன பண்ணுவாங்க. நான் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது இல்லைங்களா. அப்போ சாப்பாட்டுல மட்டும்தான் அப்படின்னு நம்ம அதுல கண்ணியமா இருக்கக்கூடாது. நம்மளுடைய திங்கிங் தனியா இருந்தோம்னா என்ன ஆயிடும்னா, மைண்டு ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், இங்கெங்கயோ கொண்டு போகும் நம்மள. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த தனிமையை தவிர்க்கணும். தேவனுடைய ஊழியத்துல அதிகமா என்ன பண்ணுங்க, ஈடுபடணும். ஃபெலோஷிப், சகோதர ஐக்கியத்துல என்ன பண்ணிடணும், ஓடிடணும். இல்ல ஏதாவது அவங்களோட சேர்ந்து படிக்கிற விஷயத்துல டிஸ்கஷன் அப்படி என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மைண்டை கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பூமிக்குரிய காரியத்துல நம்மள என்ன பண்ணணும்னா, நிலையா அதாவது ஒரு நிதானமா இருக்கிறது கூட என்ன பண்ணுங்க, வழி நடத்தும். சோ முன்னமே பார்த்த மாதிரி இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுன்னும் போது, இப்போ தேவனுடைய ஞானம் நமக்குள்ள அதிகமா இருந்தா என்ன பண்ணுங்க, இதை சரியா நிதானிச்சு பார்க்கும். திங்க் பண்றேன்னா இல்ல இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணுங்க, டக்குன்னு அதை கட் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். பேசும்போது நம்மளோட வார்த்தை நிதானமா பேசுவோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:25. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இச்சையடக்கமா இருப்பா. யாருங்க இந்த இடத்துல செல்ஃப் கண்ட்ரோலா இருக்காருங்க, யாருங்க, பந்தய சாலையில ஓடுறவங்க. இப்ப இதெல்லாம் ஒலிம்பிக் எல்லாம் ஓடுறாங்க இல்லைங்களா, ஓட்டப்பந்தயத்துல இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களா, ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல். சும்மாலாம் போய் அவங்களால பதக்கம் வாங்கிட முடியுங்களா. நாமளும் என்னதான் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ பந்தய சாலையில ஓடுறோமா, பந்தய சாலையில ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. சும்மா எல்லாரும் ஓடுறாங்கன்னு என்ன பண்ணக்கூடாதுங்க, ஓடக்கூடாது. பந்தயத்தை பொருளை பெற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணும், இந்த ஒரு கிரீடம் தேவன் வச்சிருக்காங்க, ஒரு அழியாமை இருக்குன்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அப்ப என்ன செய்யணும்னா, அவங்க அந்த அழிவுள்ள கிரீடம் பெறத்துக்கே என்ன பண்றாங்க, எல்லாத்துலயும் சுய கட்டுப்பாடோட இருக்காங்க. ஆனா நம்ம பெற போற கிரீடம் எப்படிப்பட்டதுங்க, அழிவே இல்லை அதுக்கு அப்படின்னும் போது, அப்ப எப்படிப்பட்ட சுய கட்டுப்பாடு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்க, யோசிச்சு பார்க்கணும். இது என்ன பண்ணும்னா, நம்ம மத்தவங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு நிதானம், ஜாக்கிரதை, இதெல்லாம் நம்மள என்ன பண்ணா ஒரு மரியாதைக்குள்ளாக நம்மள நடத்தும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு அழியாமையை பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லா விஷயத்திலையும் செல்ஃப் கண்ட்ரோல் அவசியம் சொல்லி பாக்குறோம். ஞானி கூட ஒரு வசனம் சொல்றாங்க, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பிலிப்பியர் 4:5. பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்போ ஞானி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர். அவரு ராஜா சாலமோன் ஞானி எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் மாயன் என்ன போட்டாரு கட்சியில சொன்னவர். அவர் சொல்றாரு, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அந்த மனசை வந்துட்டு நம்மளால என்ன பண்ணணுங்க, அடக்கணும். இப்படியாக நம்மளுடைய சாந்த குணம் என்ன பண்ணும், எல்லாரும் முன்னாடியும் தெரிந்து இருக்கணும். அப்படின்றத எந்த ஒரு பண்புல இருந்து நம்ம பாக்குறோங்க, சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பாக்குறோம். இதோட எத்தனை முடிஞ்சிச்சுங்க, 4 முடிஞ்சிருச்சு. 5வது ஒரு பண்பு என்ன அப்படின்னா, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம். அடுத்து இச்சையடக்கத்தோட பொறுமை. பொறுமை வந்துட்டு கண்டிப்பா நமக்கு தேவை அப்படின்றத இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு பொறுமை இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, இந்த பிக்சர்ல போட்டிருக்கிற மாதிரி 1 by 1 அந்த ஒரு பொறுமையா காத்திருந்து ஏறும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பொறுமை அப்படின்னு சொல்லும்போது எல்லா நேரத்திலயும் நம்மளால பொறுமையா இருக்க முடியுதுங்களா? அது இப்ப இருக்கக்கூடிய நம்ம காலகட்டத்துல ரொம்ப வந்துட்டு நம்ம சோதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அவசரம் நிறைந்த உலகம். இப்போ எல்லாரும் ரொம்ப ஓடிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்மளால அநேக நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோங்க, பொறுமையை இழந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா தேவனுடைய ஞானம், அவருடைய வழிநடத்துதல் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை மேற்கொள்ள முடியும். அப்ப எனக்குள்ள பொறுமை இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு தேவன் அநேக நேரங்கள்ல நம்மளுடைய குணலட்சண வளர்ச்சி, நம்மள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு சில நேரங்கள்ல என்ன அனுமதிப்பாருங்க, சோதனை, கஷ்டங்களை கொடுப்பாங்க.
இந்த நேரத்துல நம்ம பொறுமையை இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சித்தத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன ஆயிடுவோங்க, வேற மாதிரி நம்ம யோசிக்கும் போது அந்த பொறுமையை இழந்து அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாம அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அநேக நேரங்கள்ல நம்மளுடைய இருதயங்கள் கூட சமயத்துல என்ன ஆகும்னா ரொம்ப ஆழமா புண்படுத்தப்படும். அது யாரோ சகோதர சகோதரிகளோ இல்ல மற்றவங்க மூலியமாவோ என்ன பண்ணலாங்க, காயமாகலாம். ஆனா அந்த நேரத்துல நான் பொறுமையை இழந்து மனம் பதறி ஏதாவது ஒரு விஷயத்த நான் அவங்கள்ட்ட பேசணும்னா என்ன ஆயிடுங்க, நம்மளுடைய குணலட்சணம் அந்த இடத்துல இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ நம்மளுடைய நிதானம், அந்த ஒரு ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய நடத்தையை என்ன பண்ணும்னா அது கனப்படுத்தும். அந்த ஒரு பொறுமையை இழக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம். அந்த பொறுமைன்றதுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இங்க மொழிபெயர்க்கு கிரேக்க வார்த்தை எப்படின்னா சந்தோஷத்துடன் சகித்தல். எந்த அளவுக்கு நம்மளை சோதனையில தேவன் கஷ்டத்துல இக்கட்ல கொண்டு போனாலும் நம்ம என்ன பண்ணுங்க, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். தேவன் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அப்படின்றத நம்ம என்ன பண்ணணுங்க, புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஒரு பொறுமை இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, இந்த ஒரு குணலட்சணத்துல வளர முடியும். ரொம்ப சாந்த குணம் உள்ளவர் மோசே அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஆனாருமே அவருமே என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு ஸ்டேஜ்ல பொறுமை என்ன பண்ணிட்டாருங்க, இழந்துட்டாரு. அவரை போல சாந்த குணம் உள்ளவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன விஷயம் தான் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்கள், ஒரு தண்ணிக்காக அவரை வந்து புஷ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய பொறுமையை இழந்து வார்த்தையை என்ன பண்ணிட்டாருங்க, கண்மலையை பார்த்து பேசுன்னு தேவன் சொன்னாங்க, அடிச்சுட்டாரு. எங்க போகலங்க அவரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாருங்க, கானானுக்குள்ளேயே போக முடியல இல்லைங்களா. இப்போ பொறுமை ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்கணும். நம்மளால இழந்து போறோம் அப்படின்னா நம்மளுடைய அபூர்ணம் இல்லைன்ற இல்ல, மாம்ச சரீரத்துல இருக்கிறோம். இந்த பானைக்குள்ளதான் தேவன் என்னத்தை வச்சிருக்காருங்க, அந்த பொக்கிஷத்தை வச்சிருக்காரு. இந்த மண்பாண்டைக்குள்ளதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், பொக்கிஷத்தை பெற்றிருக்கோம் பவுல் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப இதை வளர்க்கணும், ஆனாலும் அபூர்ணங்கள் வெளிப்படும். ஆனா அதுலயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முயற்சிக்கணும்னு சொல்லி பாக்குறோம். இது வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்துட்டோங்க, 5 பார்த்துட்டோம். சோ 6வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவ பக்தி, காட்லினஸ். அப்போ தேவ பக்தி எப்படின்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய தேவ பக்தி எது, நான் ரொம்ப பயபக்தியா இருக்கிறேன், தேவனுக்கு ரொம்ப பயந்து கீழ்ப்படுகிறேன் அப்படின்றத இங்க சொல்றாங்களா. தேவ பக்தி அப்படின்னு சொல்லும்போது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுறது. சாயல்னும் போது அவருடைய குணலட்சணம், அவர் எப்பேற்பட்டவர், அவரை போல ஒரு குணலட்சணம். என்ன ஒரு விஷயம்னா தேவன் வந்துட்டு மனுஷனை படைச்சாரு இல்லைங்களா, தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின் படியும் உருவாக்கினார். சுயாதீனத்தை கொடுத்தாரு இல்லைங்களா மனுஷனுக்கு. அதுல என்னைக்காவது கையை வைப்பாருங்களா தேவன், அவனுக்கு கொடுத்துட்டாரு, அவனை வந்து ஒரு ரோபோட்டிக் மாதிரி பயன்படுத்துறாரா, நான் சொல்றதா நீ செய்யணும் போன அப்படி ஏதாவது செய்யறா சொல்றாருங்களா. எல்லாத்தையும் முன்ன வச்சுட்டு என்ன பண்ணு, சுயாதீனத்துல கைய வைக்கிறதே இல்ல. அவருக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அந்த அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துவாருங்களா எங்கேயாவதுன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, பண்ண மாட்டாரு. அதை வச்சு யாரையும் என்ன பண்ண மாட்டாருங்க, ஒடுக்கவோ அடக்குமுறையோ பண்ண மாட்டாரு. அதேதான் நமக்கும். இப்ப தேவன் நமக்கு சில உரிமைகளை கொடுத்திருக்காங்க, சில நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்காங்கன்னா அதை எப்படி பயன்படுத்துறோம், அதை வச்சு நம்மளுடைய பெருமைக்காக இல்ல நம்மளுடைய சுய நோக்கத்துக்காக அதை தவறா பயன்படுத்துறோமா, அதை வச்சு இல்ல மத்தவங்களை ஒடுக்குறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்க யோசிச்சு பார்க்கணும். மாறா அதை மத்தவங்களுடைய நன்மைக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், சுய தியாகமும் பண்றவங்களா இருக்கணும் அப்படின்றதான் என்னன்னா தேவ பக்தி. தேவன் எப்படி அவருடைய குணலட்சணத்துல இருக்கிறாங்களோ அதே அந்த ஒரு சாயலுக்காக மாறதான் என்னன்னு பாக்குறோம்னா தேவ பக்தி. சோ நாம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா. இப்ப குடும்பத்துல கணவன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு தான் அதிகாரம், நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவரு தன்னுடைய அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தலாங்களா. மனைவின்றவங்களுக்கு சுயாதீனம் கண்டிப்பா என்ன பண்ணுங்க இருக்கும், அவங்களும் ஒரு புது சிருஷ்டி. இப்ப எடுக்கும்போது என்னன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்காகவும் இவர் என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும், அவருடைய அதிகாரத்தை சரியா பயன்படுத்தணும். இல்ல நான் எடுக்கிற டிசிஷன் தான் சரி அப்படின்னு இவர் அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறவரா இருக்கக்கூடாது அப்படின்றத கூட புரிஞ்சுக்கலாம். சோ அதே போலதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவன் கொடுத்த அந்த ஒரு பொறுப்பு கடமைகள், அதுல அவங்க என்ன பண்ணணுங்க சரியா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். சோ யாருன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மாபெரும் போதகர். கரெக்டுங்களா. அவரு பரத்துல இருந்த போதும் சரி, பூமிக்கு இறங்கி வந்த போதும் சரி, தன்னுடைய அதிகாரத்தை எங்கேயாவது தப்பா பயன்படுத்தினாருங்களா, தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய பெருமைக்காக எங்கேயாவது பயன்படுத்தினாருங்களா. அவர் அங்க இருக்கும் போதும் எப்படிதான் இருந்தாருங்க,
அப்பாவுடைய செல்ல பிள்ளையா, அவருக்கு உண்மையா நேர்மையா கரெக்டா இருந்தாரு. தன்னுடைய மகிமை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பூமிக்கு நம்மள அதிகமா நேசனால வந்தாரு இல்லைங்களா? இங்க வந்தும் மனுஷர்களுக்கு என்ன பண்ணாருங்க? அவங்க முன்னாடி தன்னுடைய அதிகாரத்தை ஏதாவது காட்டினாருங்களா? அவர் 40 நாள் அந்த உபவாசம் இருந்துட்டு வெளியே வரும்போது சாத்தான் சோதனை வச்சாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல அவரால் மாத்த முடியும்ல, கல்ல அப்பமா மாத்துறது. ஆனா அவர் என்ன பண்ணலங்க? அவருடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணல? தேவனுடைய வல்லமைய பயன்படுத்த முடியல. சாத்தான் கூட்டு போய் உப்பரிகளை நிப்பாட்டிங்க, கீழே குதிங்க, அப்ப எல்லாரும் பார்த்து நீங்க தான் ராஜான்னு என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை அவர் செஞ்சிருந்தா என்ன இருக்குங்க? அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தா இருக்கும். அவங்க அங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் அந்த அதிகாரிகள் இருந்தா இல்லைங்களா? அப்ப இருந்த பரிசேயர்கள், வேத பாரகர், அவங்களுக்கு முன்னாடியும் சரி, தன்னுடைய பெற்றோர்கள் அவங்களுக்குமே சரி என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிந்து கரெக்டா அந்த ஒரு உண்மைத்தன்மையை காமிச்சாரு, அதிகாரத்தை பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அவங்கள நடத்தினவங்க எல்லாருமே யாருன்னா இவங்களை விட தாழ்ந்தவர்கள். ஏன்னா இவர் தான் யாருங்க? எல்லாத்திலையும் உயர்ந்தவர். சகலமும் இவரை கொண்டும் இவருக்கு கொண்டும் தான் என்ன பண்ணாருங்க? தேவன் இவரு தான் பண்ணாரு எல்லாத்தையும். ஆனா இன்னைக்கு இவரு மேல அவங்க என்ன பண்ணாங்க? அதிகாரம் செலுத்தினாங்க. அந்த நேரத்துல கூட இவர் என்ன பண்ணலங்க? ரொம்ப அமைதியா அந்த ஒரு அதிகாரத்துக்கு சரியா தன்னை ஒப்பு கொடுத்து அதிகாரத்தை சரியா பயன்படுத்தாம இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். என்ன இது வெளிப்படுத்துதுன்னா இந்த ஒரு தெய்வீக பக்தி, தேவ சாயல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நாமோ ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம். ஒருவேளை நம்ம உயர்ந்தவங்களா இருக்கலாம், பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், ஒரு தாழ்ந்தவங்களா இருக்கலாம், ஒரு விவசாயியா இருக்கலாம், ஒரு ஊழியம் செய்யறவரா, சேவகர்களா இருக்கலாம். இப்படி எந்த தரப்பட்டுல இருந்து வந்தாலுமே கூட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது தெய்வீக சாயல். உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நம்மள என்ன பண்ணுங்க? இந்த ஒரு பூரண அந்த ஒரு சாயலுக்கு தான் தேவன் நம்மள அழைச்சிருக்காங்க. அப்போ தேவனுடைய சாயல்னா அவருடைய குணலட்சணத்துக்கு நம்மளும் என்ன பண்ணணுங்க? மாறணும் அப்படின்றதான் எதுல பாக்குறோம் அப்படின்னா தேவ பக்தி அப்படின்ற ஒரு பண்புல இருந்து பாக்குறோம். ஏழாவது ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதர அன்பு. சகோதர அன்பு நம்மள்ட்ட நிறையவே இருக்கும். கரெக்டுங்களா? இருக்குங்களா? தன் சகோதரருக்காக தன் ஜீவனையும் என்ன பண்ணுங்க? இயேசு கிறிஸ்து கொடுக்க சொல்லியிருக்காரு. கொடுக்குறோங்களா? அந்த ஒரு அன்பு எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட எப்பவுமே சந்தோஷமா பேசினா அன்பு இருக்கும். நம்ம பிடிச்சவங்களோட மட்டுமே என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பேசுவோம். கரெக்டுங்களா? இல்ல நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் பேர், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுங்களா? இல்ல நம்மள்ட்ட நல்லா பேசுறவங்களோட மட்டும் ஐக்கியம் வச்சுக்கிறது, அவங்கள்ட்ட மட்டும் சந்தோஷமா இருக்கிறது. ஒருவேளை அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தவறான பலகீனம் ஏற்படும் போது டக்குன்னு என்ன ஆயிடும்? ஒண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு என்ன பண்றோம்? ஒண்ணு அப்படியே போயிடும். அது சகோதர சிநேகமா? இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய அந்த ஒரு சகோதர அன்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க உள்ள வந்திருக்கிற இப்போ நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து வந்துட்டோங்களா? இல்ல. ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்க? பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கும். அவங்க பிறந்த இடம் வேற மாதிரி இருக்கும், வளர்ந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும். அவங்களோட பரம்பரையா சில குணலட்சணங்கள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். எடிட்டியா வருவாங்க இல்லைங்களா? அவங்களுடைய மூதாதையர் மூலியமா வந்த அவங்களுக்குள்ள கேரக்டர்லாம் சில வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப தேவன் அப்படிதான் எல்லாரையும் என்ன பண்ணிருக்காங்க? ஒரே இடத்துல கூட்டி சேர்த்திருக்காங்க. இப்ப கண்டிப்பா இங்க வரும்போது இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுங்க? அந்த அவங்களுடைய வளர்ந்த சூழ்நிலை, அவங்களுடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்தலாம். அவங்களோட பரம்பரையா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல வெளிப்படும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளா, கிறிஸ்துவனுடைய சரீரங்களா அழைக்கப்பட்ட நாமும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அன்பு எப்படி அவங்களுக்கு உதவி செய்யணும்னா சலுகையை அனுமதிக்கணும். சலுகைனா எப்படி சொல்லாங்க? சலுகை விட்டு கொடுக்கிறது. வேற என்ன இருக்குங்களா? சலுகைனா எப்படி? சரி, எனக்கு புரிஞ்ச மாதிரி ஸ்பெஷல். கண்டிப்பா. சரி, இன்னும் எனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம வீட்டுல சிறு பிள்ளைங்களை வச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைங்க தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம பிள்ளை ஏதோ தப்பு செய்யுதுன்னு போயிட்டு அடிக்க போகும்போது உடனே என்ன பண்ணுவாங்க? தாத்தா பாட்டி பிடிச்சிப்பாங்க. ஒண்ணு இல்லப்பா அடிக்காதப்பா, இரு இரு அப்படி உடனே இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடும்? உடனே சந்தோஷமாயிடும். இப்ப என்ன அங்க கிடைக்குதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குதுங்க? சலுகை கிடைக்குது. யார்கிட்ட இருந்து? அந்த தாத்தா பாட்டி. இப்ப என்ன பண்றேன்னா அவங்க அங்க பண்ணல. இப்போ நம்ம தப்பு செய்யும் போது போய் நம்ம அவங்களை என்ன பண்ணல? சலுகை பண்ணல. மாறா அவங்களோட பலகீனம் வெளிப்படும் போது இப்போ நம்ம அன்பு என்ன செய்யணும்னா அதை அப்படியே மூடி மறைக்கணும். அதான் சலுகை. என் சகோதரி தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க? அதை நம்மளோட அன்பு சலுகை அனுக்கணும். என் சகோதரன் தான் ஏதோ ஒரு தெரியாம பேசிட்டாரு, மூடுதா? மாறா மூடாம இதை அப்படியே தூக்கின்னு போய் என்ன பண்றது? இன்னொரு சகோதரன்ட்டையோ
இல்ல இன்னொரு சகோதரிட்டையோ கொண்டு போய் தீமையா அதை பேசும்போது இப்ப அந்த சகோதரனுடைய குணலட்சணமும் பாயிலாகும், நீங்களும் என்ன பண்றீங்க, தீமை பேசுற மாதிரி ஆயிடும். சோ அது சகோதர அன்பு இல்ல. இங்க இருக்கிறவங்களோட குணலட்சணம் எல்லாரும் டிஃபரெண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதுல வளரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப என் சகோதரன் தப்பு பண்ணும்போது அந்த அன்பு என்ன பண்ணணும்னா அதை சரி பண்றதுக்காக என்னுடைய சுய விருப்பத்தையும் நான் சில நேரத்துல விட்டு கொடுக்கணும். So அந்த மாதிரி ஏற்படும் போது நம்ம விட்டு கொடுக்குறோமா? கண்டிப்பா நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். அப்படி விட்டு கொடுக்கும் போது நம்ம கவனமா செயல்படும் போது என் சகோதரன் திருந்துறாரு அப்படின்னா அதுதான் சகோதர அன்பு. நான் எதுக்கு என்னுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்கணும், எனக்கு இதுதான் பிடிக்கும், அவர் எப்படி வேணா போட்டோம், அது சகோதர அன்பு இல்ல. ஜீவனை கொடுக்கிற அன்பு எப்படி நம்ம வளர முடியும்? இதுல சின்ன சின்ன விஷயத்துல நம்மளால வளர முடியலனா, அதே மாதிரி இப்ப நான் தப்பு பண்றேன், இது வரைக்கும் என் சகோதரன் பண்ணதுக்கு நம்ம சலுகையை அனுப்பிச்சோம், அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா சுய விருப்பத்தை விட்டு கொடுத்தோம். இப்ப நான் தப்பு பண்றேன், என்கிட்ட சகோதரன் வந்து அதை சரி பண்றதுக்காக அவரு ஆலோசனை சொல்லும் போது அதை சரி செய்ய வரும்போது அதை நான் எப்படி ஏத்துக்கிறேன்? அதை நன்றியோட ஏத்துக்கிறேனா, இல்ல மாறா நீங்க என்ன சொல்றது, நீங்க ரொம்ப ஓகேமா அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா அது சகோதர அன்பு இல்ல. அவர் சொல்லும் போது அதை நன்றி சொல்லி அதை ரொம்ப அடக்கமா ஏற்றுக்கொள்றோமா? ஒருவேளை சகோதரன் சத்தியத்தை முன் வைக்கிறாரு, இதன்படி நீங்க பண்றது இல்ல, இப்படி மாத்திக்கோங்க சகோதரர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கீழ்படுகிறோமா? சத்தியத்துக்கு மீறி நம்மளால எதுவுமே பேச முடியாது. சத்தியம் இதை சொல்லுதுன்னா என்னதாங்க பண்ணி ஆகணும், கீழ்படிச்சுதான் ஆகணும். அப்ப சகோதரன் நம்மளை சீர்படுத்த முயற்சிக்கிறாருன்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு அதை என்ன பண்ணுங்க, அடக்கமா கண்ணியமா என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்றுக்கணும். ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தடையா இல்லாம எப்படி இருக்கணும், உதவியா இருக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா சகோதர அன்பு. ஏன்னா இந்த சகோதர அன்பு அப்படின்றது ரொம்ப கடினம். ஏன்னா நம்ம இங்க எப்பவுமே ஒண்ணு கூடுறோம், ஒன்னாவே இருக்கிறோம், வெளியில கூட போயிடுவோம், ரொம்ப நல்லவங்களா இருந்துருவோம், கரெக்டுங்களா? ஒர்க் பண்ற இடத்துல கூட யார்கிட்டயும் இருக்காது. ஆனா சபைக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு சகோதர அன்பு இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும். அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா அதிகப்படியான முயற்சிகளை ஏறெடுக்கணும். சகோதர சிநேகம் நமக்குள்ள எப்பொழுதும் என்ன பண்ணணுங்க, நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எத்தனாவது பண்புனா 7வது ஒரு பண்பு அப்படின்னு பாக்குறோம். 8வது ஒரு பண்பு என்னன்னா கடைசி பண்பு, சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குகள். இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் போது எப்படி புரிஞ்சுக்கலாங்க? அகாப்பே. சோ எதையுமே என்ன பண்ணுங்க, எதிர்பார்க்காம. தேவன் அப்படிதான் பண்ணாரு இல்லைங்களா? அவரு நம்மள சூஸ் பண்ணது, நம்ம ஏதாவது செஞ்சோமா? நாம் பாவிகளா இருக்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, நம்ம மேல அன்பு வச்சு தன்னுடைய மகனை என்ன பண்ணாருன்னா கொடுத்தாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நான் ரொம்ப நல்லவங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் அன்பு கூறுவேன், என்னை நேசிக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் அன்பு கூறுவேன் அப்படி இல்லாம அநீதிமான்கள் இடத்திலையும் அன்பற்ற ஒரு இடத்திலையும் நம்ம என்ன பண்றோம், அன்பா இருக்கிறேனா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள இருக்குன்னா அது என்ன பண்ணும்னா பாவிகளுக்கு உதவி புரியும். அந்த ஒரு ஞானத்தை, மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஞானத்தை எப்போதும் வெளிப்படுத்த என்ன பண்ணுங்க, அது தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்களுக்கு உதவி செய்யற விஷயத்துல அதோட மட்டும் இல்ல, இந்த இரக்கம், உதவி, ஆறுதல்கள், சந்தோஷம் மற்றும் ஆசீர்வாதங்களை என்ன பண்ணும்னா இந்த ஒரு அன்பு, அதாவது மற்றவங்க இரக்கம் காட்டுறது, மற்றவங்க மேல இரக்கம் காட்டுறது, ஆறுதல் அளிக்கிறது, இந்த அன்பு என்ன பண்ணும்னா அப்படிதான் ஏவும் நம்மள. அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள இருக்குதா அப்படின்றத பாக்குறோம். ஏன் இந்த ஒரு குணலட்சணத்துல வளரணும் அப்படின்னும் போது நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோங்க, ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவனோட ஒப்புரவாக்குற அந்த ஒரு ஊழியம் பண்ண போறோம் இல்லைங்களா? சோ அந்த ஒரு ராஜ்யத்துல அந்த ஒரு பொசிஷனுக்கு போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா தேவன் இங்கே நம்மள தகுதிப்படுத்துறாங்க. அங்க எல்லாருமே நல்லவங்களா உயிர்த்தெழுந்து வருவாங்களா? ராஜ்யத்துல நீதிமான்கள் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, அவங்களுடைய குணலட்சணம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரையும் நேசிச்சு அந்த ஒரு குணலட்சணத்துல இங்க வளர்ந்தா மட்டும்தான் அங்க போறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுங்க, தகுதி உள்ளவங்களா நாம மாற முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முன்னுமே சொன்ன மாதிரி ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய அன்பை எப்படிதான் விளங்க பண்ணாங்கன்னா எதையும் எதிர்பார்க்காம நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ நாமளும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா இந்த ஒரு அன்புல வளரணும். நம்மளை நேசிக்கிறவங்கள மட்டுமே இல்ல, நம்ம சுற்றி உள்ளவங்க, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல எல்லார் இடத்துலயும் இரக்கம், அந்த அன்பு, கருணை, ஆறுதல் இதெல்லாம் என்ன பண்ணுங்க, நம்ம பண்றவங்களா இருக்கணும். இப்பவே காண்கிற அவங்கள்ட்ட நம்ம பண்ணி வளரும் போதுதான் நாளைக்கு அந்த ஒரு விஷயத்த நம்மளால தெளிவா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 8 மூலப்பண்புகள், ஒரு குணலட்சணம் நம்மளுடைய அந்த ஒரு புது சிருஷ்டி கருநிலையில என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ள கூட்டி சேர்க்கப்பட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகணுங்க, வளர ஆரம்பிச்சா மட்டுமே தான் என்ன ஆகும், நமக்குள்ள அந்த ஒரு முதிர்ச்சி, அந்த ஒரு பலன் அபிவிருத்தி அடைந்து என்ன பண்ண முடியுங்க, முழுமையான பலனை பெற முடியும்னு சொல்லி பாக்குறோம். மாறா சரியான அந்த ஒரு கவனிப்பும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளும் நம்ம எடுக்கல அப்படின்னா என்ன ஆகுங்க, எப்படி அந்த ஒரு விவசாயி பழத்தோட்டத்துக்கு தேவையான அந்த ஒரு முறைகளை சரியா செய்யல, ஒழுங்கற்று செய்யும் பொழுது என்ன ஆச்சுங்க, அங்க கனி குடுக்கல, காஞ்சி போன மாதிரி இருந்தது இல்லைங்களா? சோ என்ன ஆச்சுன்னா, அங்க அவசியம் இல்லைன்னு அதை எடுக்கிற மாதிரி நம்மளுடைய குணலட்சண சிதைவு, அழிவு ஏற்பட்டு விடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முன்னெச்சரிக்கைகளை சரியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதோட மட்டும் இல்ல, இந்த ஒரு குணலட்சணங்களை தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க, பொறுமையா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம செய்யறோம், ஒரு கிரியைகளை நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டார்னா, தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் அறிகிற அறிவுல வீணரும் கனியற்றவர்களுமான ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன பண்ணாதுன்னா வராது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாய் இருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோனோ என்று அறிந்து கொள்ளுவான். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இப்ப அவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது, அவருடைய சத்திய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருடைய திட்டத்தை சரியா புரிஞ்சுக்கலாம். நம்ம சுயமா ஒன்னையும் செய்ய மாட்டோம். தேவ சித்தத்தை சரியா செய்யறவங்களா இருப்போம், அதன்படி வாழ்றவங்களா இருப்போம். ஒருவேளை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அதை எதையுமே நம்மளுடைய வாழ்க்கையில நடப்பிக்காம வளர்த்து கொள்ளாம இருந்தோம் அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? தான் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன, இவ்வளோ ஆசீர்வாதங்களையும் இவ்வளோ காரியங்களையும் பெற்றுட்டு அதை வளர்ச்சி அடையாம அபிவிருத்தி செய்யாம இருக்கும்போது என்ன ஆகுறாருங்க, அவரு கண் சொருகி போன குருடனா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு என்ன பண்றாருங்க, எச்சரிக்கையா சொல்றாரு. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதுல அப்படின்னா, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துறதுல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றாரு. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது, இதை எப்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைப்போட்ட அசதியா இரேன் அப்படின்றாரு. வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். சோ அப்போஸ் நான் பேதுரு இதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றதுல என்ன பண்ண மாட்டேன், அசதியாலாம் இருக்க மாட்டேன். அப்போ அவரு சொன்ன விஷயங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு ரொம்பவும் அது பிரயோஜனமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, நம்மளுடைய நோக்கமே அதுதான் அப்படின்னு. அப்போ நாம வளரும் பொழுது, இந்த ஒரு வளர்ச்சியில நாம நிலைத்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா, மற்றவங்களுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அது நமக்கு மட்டும் என்ன பண்ணாதுங்க, அந்த ஆசீர்வாதம் வராது. நம்மளே பார்க்கும்போது அந்த ஒரு அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் போது, நீங்க ஒரு கனி தரக்கூடிய வாழ்க்கை வாழும் போது மற்ற சகோதரன் சகோதரி அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலும் அது ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சப்போஸ் நான் பவுலுமே கூட என்ன ஆலோசனையா சொல்றாருன்னா, வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள். பவுல் இந்த இடத்துல சொல்லும் போது மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சம் போது நம்மளுடைய சுய முயற்சி, சுய விருப்பம், சுய சந்தோஷம், இதுக்காகவே நான் ஓடிட்டு இருக்கேன், இதுக்காகவே நான் வாழ்றேன் அப்படின்னா என்ன ஆவீங்களா, சாவீர்கள். எப்படி அந்த ஒரு செடி கனி தர முடியாம கருகி பலனற்றதா அது தூக்கி போடப்பட்டுச்சோ அந்த மாதிரி போயிடும். மாறா ஆவியினாலே என்ன பண்ணுங்க, நீங்க சரீரத்தின் செய்கைகளை அழித்தீங்கன்னா உழைப்பீர்கள். இப்போ நம்முடைய சிந்தை என்ன ஆகணும்னா, அந்த ஒரு மறுரூபம் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நடக்கணும். அப்படி நடக்கும்போது அதற்கே உரிய அந்த ஒரு சரீரத்தை தேவன் நம்ம கொடுப்பாங்க. அந்த ஒரு அழியாமைக்குள்ள நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மாறா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தாம வேணும்னே நம்ம பண்ண உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களா இராம அதை முறிக்கணும். அப்படி முறிக்கிறதுனா மீறுறது.
இதுதான் வழி அப்படின்னு பேதுரு சொல்லிட்டாரு, ஞாபகப்படுத்துறாரு, பவுலும் ஆலோசனையா சொல்றாரு. ஆனா அதை எதையுமே செய்யாம அதை வளர்த்து கொள்ளாம நம்ம பண்ண உடன்படிக்கைக்கு உண்மையா இல்லாம அதை வேண்டுனே முறிக்கிறவங்களா நாம இருந்தோம்னா தேவன் அவங்களை எடுத்து பயன்படுத்துவாங்களா? எப்படி அந்த செடி பயனற்றதா இது இடத்த அடைச்சிட்டு இருக்குன்னு தூக்கி போட்டது போல என்ன பண்ணிடுவாருங்க தேவன்? அந்த ஒரு இடத்துக்கு வேற ஒரு தகுதியான ஆள் வந்துருவாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னா இந்த ஒரு குணலட்சண வளர்ச்சியில வளரணும். நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இந்த ஒரு சரீரத்துல நம்மளுடைய பர்ஃபெக்ஷன் என்ன பண்ண முடியாதுங்க, காட்ட முடியாது. ஆனா மாறா என்ன பண்ண முடியும், சிந்தையில காட்ட முடியும். ஏன்னா இது விழுந்து போன சரீரம், இதுல நம்மளால காட்ட முடியாது. ஆனா நாளுக்கு நாள் வளர்ச்சி நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஒருவேளை உண்மையாலுமே தேவனுடைய ஆவியை பெற்று இந்த ஒரு ஓட்டத்துல சரியான முயற்சியில ஓடிட்டு இருக்காங்க, தேவனுடைய அந்த ஒரு நிபந்தனைகளை சரியா கை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, தேவனுடைய ஆவி அவங்களுக்கு நிறைய இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய சரீரம் தேவனுடைய சத்திய ஊழியத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். இந்த ஆவி அவங்களை என்ன பண்ணாதுங்க, சும்மாலாம் உட்கார விடாது. அப்படி என்ன பண்ண, ஒருவேளை பாக்குறவங்களுக்கு வேணா தப்பா தெரியலாம், இப்ப பாரு என்னமோ ஓடுறாங்க செய்யறாங்கன்னு. இல்ல, அது ஆவி, தேவனுடைய ஆவி என்ன பண்ணுது அவங்களுக்குள்ள அப்படி இருக்கு. அவருடைய வார்த்தையை எடுத்து செல்ல ஓடுவாங்க, விரையும் ரொம்ப. அவங்களுடைய கை சும்மாலாம் இருக்காது, அவருடைய கட்டளைகளை போய் என்ன பண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா செய்யும். அவருடைய நாவு எதை பேசினாலும் எதை குறிச்சு தாங்க பேசும், சத்தியத்தை குறிச்சு ரொம்ப பேச தயாரா இருக்கும். எப்ப வாய்ப்பு கிடைக்கும், எப்ப பேசலாம், எதையாவது காரியங்கள, உலக காரியங்கள, இல்ல வீண் வேலைகளை, மற்றவங்க புறங்குறது, இதெல்லாம் இல்ல, சத்தியத்தை குறிச்சு பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும்னா எப்போ அபரிவிதமா திறம்பட அதிகமா செய்யும் வழிகளையே தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணணும்னா செய்யணும் அப்படின்றதையே என்ன பண்ணும்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கும், அதையே திட்டமிடும். இப்படிப்பட்ட அந்த ஒரு காரியங்களை யார் தான் செய்வாங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் செல்ஃப் பண்ணோம் இல்லைங்களா, செல்ஃப் எவால்வேஷன், பரிசோதனை. இந்த ஒரு பரிசோதனை உண்மையாலுமே இந்த ஒரு 8 பண்புகளும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை குறைவுபட்டிருக்கோமா, அது தாழ்மையா தேவன்கிட்ட அறிக்கையிட்டு இதை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது ஒருவேளை நாமளும் அந்த ஒரு வளர்ச்சியில வரும்போது என்ன பண்ணுவோங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், தொடர்ந்து நாம செய்வோம். அபூரணங்கள் தேவன் எவ்வளவோ நமக்கு என்ன பண்றாங்கன்னா மன்னித்து வளர்வதற்கான கிருபைகளை கொடுக்குறாங்க. நம்ம சரியான விதத்துல பயன்படுத்தும் பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பலன் கிடைக்கும். அப்ப எதெல்லாம் கழிக்கணும், எதெல்லாம் விட்டு விடணும், இதெல்லாம் என்னுடைய குணலட்சண வளர்ச்சிக்கு தடையா இருக்கோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சரியா அதை களை கழித்து அதை சீர்படுத்தி தயார்படுத்தும் போது என்ன ஆகுங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு கனி தரக்கூடிய இந்த ஒரு முதிர்ச்சி, அந்த அபரிவிதமான வளர்ச்சி என்ன பண்ணும்னா நமக்குள்ளேயும் காணப்படும் அப்படின்றதான் பாக்குறோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு கனி தரக்கூடிய தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணம் நமக்குள்ள வரணும்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி இந்த 8 பண்புகள், உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையும், பொறுமையோடைய தேவபக்தி, தேவபக்தியோடைய சகோதர அன்பு, சகோதர அன்புடைய அன்பையும் கூட்டி வாழுங்கள் அப்படின்னு அப்போஸ்தலன் பேர் சொன்னார் இல்லைங்களா. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இதை என்ன பண்ணுங்க. இவைகளை செஞ்சீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இடறி ஒரு நாளும் விழ மாட்டீங்க. அழைப்பையும் தெரிந்துகொள்ளையும் நீங்க உறுதிப்படுத்தினா என்ன செய்யணும், இதை செய்யுங்கன்னாரு இல்லைங்களா. இந்த ஒரு 8 விஷயமே ஒண்ணுக்கொண்ணு எப்படி தொடர்புடையதுன்னு பார்க்கும்போது விசுவாசம் போது பேசு, நமக்குள்ள தேவனை பற்றிய அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை வரும்போது என்ன ஆகுதுங்க, அடுத்து நமக்குள்ள தைரியம், தேவன் இருக்காங்க அவரு செய்வாங்க அப்படின்னு அந்த விசுவாசம் வரும்போது நமக்குள்ள தைரியம் வரும், ஒரு நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அது வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா தேவனுடைய ஞானத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெற்றுக்கொள்றோம். இந்த ஞானம் அதிகமா நமக்கு கிடைக்கும் போது இச்சை அடக்கம், சுய கட்டுப்பாடு, சரியான நிதானத்தோட வார்த்தையாகட்டும், செயல்கள் ஆகட்டும், சிந்தையில வரக்கூடிய யோசனை எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கட்டுப்பாடோட இருப்போம். அது இருக்கும்போது அடுத்து நமக்குள்ள என்ன வருங்க, ஒரு பொறுமை, எல்லாத்தையும் சந்தோஷத்தோட என்ன பண்ணுவோம், நம்ம சகிப்போம். அதுக்கப்புறம் தேவ சாயலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா வளருவோம். அடுத்து சகோதர அன்பு, இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அடுத்து யார் தான் அப்படின்னா சகோதர அன்பு தான். அதுக்கப்புறம் அன்பு. ஏன் தேவன் இந்த சகோதர அன்பு அதிகமா எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, ஆனா விசேஷமா யாருக்கு செய்ய சொன்னாருங்க, விசுவாச வீட்டாருக்கு. ஏன் விசுவாச வீட்டாருக்கு அதிகமா செய்யுங்க,
ஒரே சரீர அங்கம். அது மட்டும் இல்ல, தேவனுடைய பார்வையில உலக ஜனங்கள் எல்லாருமே இப்ப எப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்கன்னா, மரித்து போன நிலைமையில தான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. பாவம், மரணம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்லுவாருங்களா, அவங்கள போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார் இல்லைங்களா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்றாங்க. இப்போ அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, ஒரு மரித்த நிலைமையில இருக்கிறாங்க. தேவனுடைய பார்வையில இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில ஜீவன் உள்ளவர்களா என்ன பண்றோம், காணப்படுறோம். இப்போ அவங்களுக்கு நம்ம தேவைகளை செய்யறோம். ஆனா விசேஷமா இவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம சபை வாய்ப்பு போனதுக்கு அப்புறம் இவங்க செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. சோ இப்போ அதுக்கு தகுதியானவங்க நம்முடைய சகோதர சகோதரிகள். சோ அவங்களுக்கு அதிகமா செய்யணும் உங்களுக்காக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் மேலானது ஒண்ணும் இல்லை. அப்ப ஜீவனுக்குரிய எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும், தியாகம் பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு அன்பு எல்லார் இடத்துலயும் காட்டக்கூடிய அந்த அன்பு, தன்னலமற்ற அந்த அன்பு நம்ம பாக்குறோம். இது எட்டையும் நம்ம கூட்டி வழங்கும் போது, அதாவது முயற்சிகள் அதிகமா எடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். இப்படி நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மாபெரும் கணம், மகிமை, அழியாமையை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாங்க. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் கூட நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி என்ற தலைப்பிலே சகோதர வாயிலாக ஒரு அருமையான ஆலோசனை பாடத்தை நாம் கேட்டோம். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக தேவன் இன்றைய தினத்தில் கூட இப்படிப்பட்ட பாடத்தை அவர் மூலமாக தந்தமைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்வோம். நாம பார்த்த இந்த பாடத்துல கூட ஒரு செடி சரியாக வளராட்டி என்ன செய்வாங்க, ஒரு தோட்டக்காரர் அந்த செடியில தேவையில்லாத காஞ்சு போன பகுதிகள் எது எது இருக்கோ அதை பூரா கட் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறமா அந்த செடியை சுத்தி கொத்தி எரு போட்டு தண்ணியை பாய்ச்சி அது நன்றாக வளருவதற்கு வேண்டிய உதவியை செய்வான். அதே போலதான் நம்முடைய புது சிருஷ்டியும் தேவன் இந்த மாம்சத்துக்குள்ள வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நமக்கும் சில தேவையில்லாத குணலட்சங்கள் நமக்குள்ளாக வரும். கோபம் வரும், எரிச்சல் வரும், பொறாமை வரும், தீமை பேசுறது வரும், புரணி பேசுறது வரும், எல்லாம் வரும். இதை எல்லாத்தையும் நாம என்ன செய்யணும், கட் பண்ணி போடணும். அப்படி கட் பண்ணி போடாட்டி இந்த புது சிருஷ்டியை நாம வளர்க்க முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த புது சிருஷ்டியை நல்லபடியா அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் அவர் சொன்னது போல, சகோதரர் சொன்னார், அந்த 8 மூல குணலட்சணங்களை நாம வளர்க்கணும். அது என்னன்றது நீங்க இப்ப விரிவா சகோதரர் பார்த்துட்டாரு, சொல்லிட்டாரு. ஆகையால அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம கேட்கிற இந்த பாடங்களை ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுட்டு போறக்காண்டி இங்க வரல. நம்முடைய குணலட்சணத்துல ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை நாம் நிவர்த்தி செய்து கொண்டு நம்முடைய புது சிருஷ்டியை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சி செய்வோம். அப்பதான் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதி செய்ய முடியும், நம்முடைய அந்த பந்தய பொருளை நாம் பெற முடியும் என்பதை உங்களுடைய அன்புடன் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய வந்திருந்து இப்படிப்பட்ட பாடத்தை நம்மளுக்கு வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் செல்வம் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய ஊழிய பணிகள் இன்னும் மேலும் சிறப்பாக அமைவதற்காக நம்முடைய அனுதின ஜெபத்திலே அவருக்காக ஜெபிக்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுதி நின்று பாடல் எண் 52 எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக சகோதரர் சம்பத்தவர் நம்முடைய நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார். நாம் அனைவரும் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்க பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உண்மையே துதிக்கிற உமக்கு நன்றி செலுத்துறப்பா. அப்பா பிதான் அழைக்கின்ற புத்திர சுவாத்தினாவை தந்து எங்களையும் சகோதரியா ஒன்று சேர்ந்து இந்த பெயர்பட்ட மகத்துவமான சத்தியத்தை கேட்கவும் அதன்படி வாழ்க்கையை வாழ்வதற்கும் உங்களுக்கு வாழ்நாளை கூட்டி கொடுத்து சகோதரியா சேர்ந்து வந்தவங்க அவனுக்கு கொடாம கூட சோத்திரப்பா. அப்பா அது மாத்திரம் இல்லாதவரே, நாங்கள் எங்கேயே பிறந்து ஒன்றும் இல்லாத குப்பையும் தூசியுமாக இருந்த எங்களையும் அழைத்து இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இப்பேற்பட்ட மகத்துவமான சத்தியத்தை கொடுத்து வழங்கி வருகிறதே, அதுக்காக கொடாம கூட சோத்திரப்பா. அப்பா அது மாத்திரம் இல்லாதவரே, இப்ப நாங்கள் கேட்ட அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்ற தலைப்பின் கொடுத்த தாசனின் கருத்துல கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்தாலும், என்ன மனநிலையில் நாங்கள் வந்தாலும், அதை நீ அற்புதமாக அதிசயமாக சகோதர வாயிலாக எங்களுக்கு சத்தியத்தின்படி அந்த வேத வசனத்தின்படி எங்களுக்கு போசித்தீரே, அதுக்கு நன்றி தாப்பனே. இன்னும் தொடர்ந்து நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாதபடிக்கு அது இருதயம் என்னும் வலையில் நாங்கள் எழுதி கொண்டு அதை நாங்கள் குணலட்சணத்தை காமிச்சு ஆண்டவரே சகோதரர்களாக இன்னும் தொடர்ந்து சத்தியத்திலும் நீதியின் பாதையிலும் நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையும் பலனையும் பிரசுத்தமும் தந்துள்ள கெஞ்சி கேட்கிறப்பா.
அப்பா அந்த முகநூல் வாயிலாக கேட்டுக்கொண்டு சகோதரன் கருத்துக்கள் பொறுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்கள் ஆண்டவரே வருங்காலங்களிலே தொடர்ந்து இப்படி சகோதர அன்பை வெளிப்படுத்தவும் இவரோடு சேர்ந்து அவர்களும் ஒரு சகோதரத்தை காட்டவும் கர்த்தர் கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத தேவன் எங்கள் கூட இருந்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஒரு சிறிய ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் எங்கள் போதவரும் எங்கள் குருவும் எங்கள் சகோதரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.